إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, கடல் தொடர்பான செய்திகளும் சட்டங்களும் என்கின்ற இந்த தொடரிலே மூணாவது பகுதி அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நாம் இந்த சட்டம் என்ற பகுதிக்கு போகல, தகவல் சார்ந்த விஷயங்களுக்கு போகிறோம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சில இடங்களில் கடலோடு சம்பந்தப்பட்டு இறைவனது ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சில செய்திகள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் நடந்த நிகழ்வுகள் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதாவது சம்பவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதில் அதாவது இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் சுருக்கமாக நம்ம என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் உண்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஃபிரௌனுடைய செய்தி. ஃபிரௌனுடைய செய்தி எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் தஆலா பல இடங்களில் குர்ஆன் என்ன செய்கிறான், அதை சொல்லி காட்டுகிறான். அந்த ஒவ்வொரு இடங்களையும் முக்கியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வார்த்தைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், பயன்படுத்துகிறான். அதை முதல்ல அந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம கடற்தொடர்பாக படிக்கிற டைமில் அல்லாஹ் தஆலா அதை எப்படி சொல்கிறான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதோடு சம்மந்தப்பட்ட சில செய்திகளை நம்ம பார்ப்போம். முதலாவது பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலகத் அவ்ஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாங்கள் கட்டளையிட்டோம் அன் அஸ்ரி பி இபாதி, என்ன அடியார்களை அழைத்து கொண்ட அஸ்ரி, இஸ்ரா மேராஜ்னு சொல்லுவோம். அஸ்ரினா இரவோடு இரவா என்ன செஞ்சிருங்க, போய்விடுங்கள். பி இபாதி, அப்போது வரலாற்றில் வருக அவங்க மொத்தம் 5 லட்சம் 6 லட்சம் அளவுக்கு என்ன செஞ்சாங்க, மக்களாக இருந்தார்கள் அப்படின்ட்டு. ஃபத்ரிப் லஹும் தரீகம் ஃபில் பஹர் யபஸா, அவர்களுக்கு என்ன, அதாவது கடலிலே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வழியை அமைத்து விடுங்கள். யபசன், யபசன காய்ந்த நிலையில், கடலில் வற்றிய நிலையில் என்ன செய்யுங்க, அமைத்து விடுங்கள். லா தஹாஃபு தரக்கன் வலா தஹ்ஷா, அதில் நீங்கள் மூழ்குதலையோ அகப்படுதலையோ அந்த அச்சத்தையோ நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள். இது எதுவுமே உங்களுக்கு என்ன செய்யாது, அதில் இல்லாத அச்சமும் அங்கே வரக்கூடாது, மூழ்குதலை பயப்படவும் கூடாது, வேறு அச்சங்களும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த நிலையில் உங்களுக்கு ஒரு பாதையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளையிட்ட. இரவில் கொண்டு போகுமாறு அஸ்ரி விளங்கிட்டா. ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுனு பிஜுனூதிஹி ஃபகஷியஹும் மினல் யம்மி மா கஷியா, ஃபிர்அவுன் அவர்களை தொடர்ந்து சென்றான், படைகளோடு தொடர்ந்து சென்றான். அவர்களை அதாவது மூடச் செய்தது அவர்களை மூடியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது அவர்களுக்கு நடந்தது அப்படின்றான். கடல் என்ன செஞ்சது, அவர்களை மூடிக்கொண்டது, ஃபிரௌனை அழிச்சான்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது சூரா தாஹா 77 79. வ இது ஃபரக்னா பிக்குமுல் பஹர ஃபஅன்ஜைனாக்கும் வ அக்ரக்னா ஆல ஃபிரௌன வ அன்தும் தந்துருன். இப்போ இதில் நீங்கள் அல்லாஹ் தஆலா என்ன அதாவது காய போகுது, கடல் காயும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறான். கடலால் போங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதில் சொல்கிறான். இது முதலாவது விஷயம், இதை நீங்கள் நோட்டில் வச்சுக்கோங்க. அந்த கடல் காயும், அதால் நீங்கள் போங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை நம்பி ஃபிரௌன் வந்தால் மூழ்கினான். இரண்டாவது பாயிண்ட் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது ஃபரக்னா பிக்குமுல் பஹர், உங்களை கொண்டு கடலை நாம் பிறந்தோம். அதாவது ஃபரக்னா பிக்கும், ஃபரக்னா லக்கும் அல்ல, ஃபரக்னா லக்கும்னா உங்களுக்காக, ஃபரக்னா பிக்கும் உங்களை கொண்டு கடலை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், பிளந்தான். ஃபஅன்ஜைனாக்கும் உங்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடையவர்களை, ஃபிர்அவுனுடைய சகாக்களை, அவங்களோட குடும்பமாய்க்கலாம், அவங்களோட படைகளாய்க்கலாம், அது எதென்று அது அல்லாஹ் தஆலா ஆல ஃபிர்அவுன் அவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அதாவது மூழ்கடிக்க செய்தான். வ அன்தும் தந்துரும், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்க, நீங்கள் அவங்களோட மூழ்குதலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படி எடுத்த நீங்கள் புரிஞ்சுவோங்க. சூரா பக்கரா 50. அடுத்தது என்ன அப்படின்னா, ஃபஅவ்ஹைனா இலா மூசா, நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வகை அறிவித்தோம். இப்போ கடலுக்கிட்ட வந்துட்டார், வகை அறிவித்தோம். அனுதுரிப் பி அசாக்கல் பஹர், நீங்கள் கடலுக்கு இப்போ என்ன செய்யுங்க, அடிங்க, உங்களோட அசாவால் அடிங்க அப்படின்றது. அப்போ அசாவை நம்பல, அவர் அல்லாவை நம்புறார். அல்லாஹ் தான் அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அசா அல்லாஹ் சபப், இந்த உலகத்தில் என்ன எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு சபபை வைப்பான். அது இந்த உலகத்தில் சிலருக்கு சரியான சிஸ்டமான சபபாக இருக்கும். சில நேரத்தில் அது ஒரு சபபு, இறைவனை நம்புறவனால மட்டும்தான் அந்த சபபை செய்யலாம், மற்றவங்களும் செய்யல. என்ன காரணம்னா அவனுக்கு அல்லாஹ்ல நம்பிக்கை இல்லை. ஆனால் அவன் சபபை முழுசாக எடுத்தால் மட்டும்தான் ஃபியூச்சரிக்கே நம்புவான். அந்த சபப் இல்லாட்டி ஃபியூச்சர் இல்லைன்னு நினைப்பான். ஏன்னா அவன் சபபை நம்பினான், முசப்பிவை நம்பலை, அல்லாவை நம்பலை. ஏன்னா ஈமானுடையவனுக்கு காரணம் வேணும். இந்த காரணத்தோடு தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா வாழ வச்சுக்கிறான். ஆனால் அந்த காரணம் பொதுவானதாகவும் இருக்கும், சில பொழுது அற்பமானதாகவும் இருக்கும். அற்பமானதை எவன் எடுப்பான்டா, மூமின் தான் எடுப்பான். அவன் அல்லாஹ்ல நம்பிக்கைக்கிறதால இந்த இதையாவது நம்ம செய்வோம், அல்லாஹ்வோட உதவி என்ன செய்யும் வருமென்று நினைப்பான். இவன் படிக்க மாட்டான். இவன் கதவு போட்டுட்டு தான் தூங்குவான். கதவு போடு தவக்கல் வை, கட்டி விட்டு தவக்கல் வைன்னு ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்கும். கட்டி விட்டெல்லாம் கட்டி விடுறதுக்கு கயிறு இருந்தால் கட்டி விட்டு என்ன செய்யணும், தவக்கல் வைக்கணும். கட்டி விடுறது கயிறு தேடணும், தவக்கல் வைக்கணும். கயிறு இல்லையா அப்படியே வச்சுட்டு தவக்கல் வை, விளங்கிட்டா. கதவு இருந்தால் கதவை தேடி, கதவை மூடு, கதவை லொக் பண்ணு. லொக் இல்லையா கதவை மூடிட்டு தவக்குள் வை. இவன் அப்படி இல்லை, கதவு இருந்தால் தான் தவக்குள், கதவு இல்லையா அவன்கிட்ட தவக்குள் என்ன செய்யாது, இருக்காது. அல்லாஹ் தஆலா ஹுஸ்ஸி இலைக்கு பிஜித்இன் நஹ்லா,
மரத்தை பிடிச்சி இழுங்கன்றா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பிணி பிரசவத்தில் என்ன செய்கிறாங்க, இருந்து கண்டிக்கிறாங்க. என்னத்துக்கு இழுக்கணும்? அல்லாஹ் தஆலா தான் அற்புதம் செய்ய போகிறானே, சும்மா சொரிய விட்டு இழுக்கலாம் தானே. மூமின் முயற்சி ஒன்று எடுக்கணும், சின்ன ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி மரத்தை இழுக்கிற அளவுக்கு இருக்காது, ஆனால் இழுக்கணும். மரத்தை இழுபடாது. அதாவது ஈத்த மரத்தை அசைக்கலுமா, சரியா? ஹுஸ்ஸி இலைக்கு பிஜிஇன் நஹ்லா இழுக்க சொல்கிறார் அல்லாஹ் தஆலா. அப்போ இது ஒரு மூமின் ட்ரிக். அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வர்குத் பிரிஜிலிக், காலால் அடிங்கன்ற. சும்மா நீர் புழக்க வேண்டியதானே. ஆனால் அதே போல் ரசூலுல்லாஹ் தண்ணிக்குள்ளே கையை போடுறாங்க, நீர் வர வைக்கிறார். அதனால சொல்லுவாங்க அறிஞர்கள் அல்லாஹ் தஆலா கணக்கெடுக்காத இடத்துல, எண்ணாத இடத்துல மூமின்களுக்கு பரக்கத்தை வச்சுக்கிறான், அதில் பரக்கத்தை வைத்திருக்கான். இது ஒரு மூமின் புரிஞ்சிட்டான்டா, சபபு கட்டாயம் எடுக்கணும், அதோடு தான் தவக்குல், அதை புறக்கணிக்க கூடாது. அப்படி ஒன்று இஸ்லாம் சொல்லலை. ஆனால் உனக்கு சபபு இல்லாத நேரத்தில், வழி தெரியாத நேரத்தில் எது முடியுமோ அதை செஞ்சாலும் அல்லாஹ்வோட உதவி வரும் என்று நம்பிக்கிறது ஈமான் உள்ளவனுக்கு மட்டும் தான். என்ன செய்யும்? அசா மூசா மாதிரி, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈத்த மரம் மாதிரி விளங்கிட்டா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடி மாதிரி. இதை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்தை நம்ம விளங்கிக் கொள்வோம். அதுதான் இந்த இடத்துல. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னது, நீங்கள் தடியால் என்ன செய்ய, அடிங்க அப்படின்னு சொல்கிறான். அசாக்கல் பார் ஃபன் ஃபலக், அது பிளந்தது. ஃபலக் நமக்குள்ள பிரபில் ஃபலக், பிளக்க வைக்கக்கூடிய இறைவனை கொண்டு நம்ம பாதுகாவல் தேடுது. அந்த ஆற்றல் அவனுக்கு தான். விதையை பிளப்பான். உலகமெல்லாம் பிளந்து உருவாகுவது தான். விளங்கிட்டா? வானமும் பூமி சேர்ந்திருந்து அதை நம்ம பிளந்தோன்றான். எதா இருந்தாலும் பிளந்து உருவாகுவதனால தான் பிரபில் ஃபலக் நம்ம சொல்கிறோம், சரியா? ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம். எனவே அங்கே அதாவது பிளந்தவைகள் எல்லாமே எப்படி ஆகிட்டுன்னு சொன்னால் பெரும் மலைகள் போல என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு. அப்போது நிறைய இப்னு அப்பாஸ் போன்றவங்களாம் சொல்கிறாங்க 12 பிளவுகளாக கடல் என்ன செஞ்சது, பிளந்தது. அதனால் ஃபகான குல்லு ஃபிர்கின், ஒவ்வொரு பிளவுகளும் கத்தௌதில் அதையும் பெரும் மலைகளை போல என்ன செஞ்சது, ஆகியது. 12 கூட்டத்தினராக பனு இஸ்ரவேலர்கள் அதை தாண்டினார்கள் அப்படி என்று சொல்லி என்ன நம்ம பார்க்கிறோம் செய்திகளை. சம்மல் ஆஹரீம், பின்னர் என்ன, நாங்கள் நெருக்கினோம், அதுக்கு பின்னால் அடுத்தவர்களை என்ன செய்தோம், நம்ம நெருக்கினோம். அன்ஜைனா மூசா வமம் மஅஹு அஜ்மஈன், மூசாவையும் அவரோடு இருந்தவர்களை நாம் என்ன செய்யணும், காப்பாற்றினோம். தும்மா அஹ்ரக்னல் ஆஹரீன், பின் அடுத்தவர்கள் நாம் என்ன செய்தோம், அதாவது அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா ஷூரா 63 67. இப்போ இந்த இடத்துல அந்த கடல் புலந்த முறையை அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்ததாக கடக்கிற முறை அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா யூனுஸ் 90 92 வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயில் அல் பஹர், நாங்கள் பனு இஸ்ராவேலர்களை, யூதர்கள் இந்த வசனத்தெல்லாம் ஓதிட்டு சுப்ஹானல்லாஹ், இந்த அல் குர்ஆனை புரிஞ்சாங்கடா, ஒரு உண்மை நேர்மையாக படித்தாங்கடா, உனக்கு என்ன அருளெல்லாம் நீ என்ன செஞ்சுட்டீங்கிறேன். வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயில் அல் பஹர், நாங்கள் கடலை பனு இஸ்ராவேலர்களுக்கு நாங்கள் கடக்க செய்தோம். ஜாவஸ்னான்றான், நாங்கள் கடக்க செஞ்சோம்டா. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நீர்நிலையில் இது தப்புறீங்கடா, ஜாவஸ்னா, நீங்கள் அதான் என்ன செய்யலை, கடக்கலை, அல்லாஹ் கடக்க செய்தான். ஃபிரௌன் அவர்களை பின்தொடர செய்தான். வஜுனூதுஹு பக்யன், அவருடைய படையினரும் என்ன செய்தார்கள், அதாவது அத்துமீறலாக அநியாயமாக பின்தொடர்ந்தார்கள். அத்வன், பகைமையின் காரணமாக என்ன செய்தார்கள், வேகமாக பின்தொடர்ந்தார்கள். ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், மூழ்குதல் அவரை அடைந்த பொழுது. ஹத்தா இதா அத்ரகஹு அல் கரக், அவர்களை மூழ்குதல் அடைந்த பொழுது. அங்க அல்லாஹ் தஆலா சொல்ல லா தகாஃபு தரக்கன், அதே தான், அவர்களை எதுவும் அடையவில்லை, மூழ்குதல் அடையலை, எதுவுமே அடையலை. இங்க என்னடா, ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், அவருக்கு கரக் என்ன செய்து வருகிறது. கால ஆமந்த், மூழ்குதல் வந்த உடனே உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சம் இந்த கடல், தண்ணீர். அதில் ஃபிரௌனை போன்ற கொடியவன் மூழ்கினாலும் பயப்படுவான். அதனால தான் அல்லாஹ் அந்த துவாக்களை சொல்லி காட்டுறான். என்ன இஹ்லாஸா துவா கேட்பார்கள் சொல்கிறான்டா, மூழ்குதலை ஃபிரௌனை போட்டு அவ்வளோ பெருமை அடித்தவனும் ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், அற்பமான, அதாவது ஆற்றல் அல்லாஹ் தஆலா வேறு எதை யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் தண்ணி என்னது மூக்குள்ளே போகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா மூழ்க அடித்தா. அந்த ஒரு மூழ்க அடித்த உடனே ஆமன்து, நான் ஈமான் கொண்டேன். அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஈமான் கொண்டார்களோ அவர்களை நானும் ஈமான் கொண்டேன் என்று ஃபிரௌன் சொன்னான். வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன். வஅன அவ்வலுல் முஸ்லிமீன் வஅன மினல் முஸ்லிமீன் வஜ்ஹத்தில் சொல்லுவோமே, அதை சொல்கிறான். எப்படி, ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் வஅன மினல் முஸ்லிமீன். கப்பலில் மூழ்கிற டைமில் எத்தனை இறை நிராகரிப்பாளர்கள், கப்பல் மூழ்கிற நேரம் எத்தனை இறைவனை நிராகரித்தவங்க ஒரு போராட்டத்தில் தானே, பிரார்த்தனையில் தானே மௌத்தாகுவாங்க. பிரார்த்தனை என்ன, அது ஏக இறைவனை பிரார்த்திச்சு தான் மௌத்தாகுவாங்க, வேறு ஒத்தரையும் பிரார்த்திக்க மாட்டாங்க. அப்படி பிரார்த்திச்சுட்டு துடிச்சு மௌத்தாகிற அந்த நேரம், அந்த இறை ஞாபகம் நேரத்தில் ஃபிரௌனுடைய நிலைமை தானே இதெல்லாம். நீங்கள் இறைவனை நிராகரித்திருந்தால், மறுத்திருந்தால், சொல்ல அநியாயங்கள் செய்திருந்தால் அதான நிலைமை. அல்லாஹ் தஆலா கேட்டான், இப்பொழுதா, இது கடல் பற்றி அல்லாஹ் தஆலா கடலில் மூழ்கிற நேரத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஃபிரௌனோட. வகத் அஸைத கபுல்,
இதுவரைக்கும் இதுக்கு முன்னர் வரைக்கும் நீ என்ன செஞ்சாய்? மிகப்பெரிய பாவியாக பாவம் செய்து கொண்டிருந்தாய். வகுந்த மினல் முஃப்சிதீன், வகுந்த மினல் முஃப்சிதீன், ஃபஸாது இஃப்சாது குழப்பம் செய்கின்றவர்களில் ஒருவராக இருந்த. சில இடங்கள் அல்லாஹ் ரப்பலான வார்த்தை சிந்திக்கணும். காஃபிரீன் என்று சொல்லலாங்க, காஃபிர்கள் ஒருவனாக இந்த முஃப்சிதீன் உலகத்தை, அதாவது குஃபர் உலகத்தை குழப்பம், உலகத்தை வந்து இது அதாவது இஃப்சாது செய்ய வைக்கும். அதனால தான் ஷிர்க்கை வந்து துல்மண்ட் அல்லாஹ் தஆலா அநியாயம் பண்ணுறான். ஷிர்க் வந்து எப்பயுமே துல்ம தூண்டும். அதில் மிக குறைவு, அதில் மிகவும் நேர்மை மிக 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 குறைவு. அப்படியே ஒரு நேர்மை ஒன்று இருந்தாண்டா அவனுக்கு இஸ்லாத்துக்கான சந்தர்ப்பம் தான் அதிகம் என்று அர்த்தம். பாருங்க, அதாவது ஆல் ஆன இப்பொழுது வக்கது அசைத்த கபல் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌனோடு ரப் என்ன செய்கிறான்? பேசுகிறான். ஆல் ஆன வக்கது அசைத்த கபுல் வகுந்த மினல் முஃப்சிதீன், நீ ஃபசாது செய்யக்கூடியவர்கள் ஒருவனாயாக இருந்தாயே அப்படின்னு அல்லாஹ் ஃபல் யௌம் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். உயிரோட மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடலில் மூழ்கி கொண்டிருக்க ஃபிரௌனோட பேசுகிறான். ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக், உங்களோட பொடியை நாங்கள் இன்றைக்கு வெளியே எடுப்போம், காப்பாற்றி வெளியே கொண்டு வருவோம், பாதுகாப்போம். லித்தகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னாலே உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாக, உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாக உனது உடலை நாம் என்ன செய்வோம்? காப்பாற்றுவோம். உனது உடலை காப்பாற்றுவோம், பாதுகாப்போம் இல்லை காப்பாற்றுவோம். அப்படின்னா அதாவது நம்ம துவாக்கள் எல்லாம் பார்த்தோம், எங்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான் அப்படின்னு. என்ன? கடல்லேருந்து தரை கொண்டு போகிறது, கடல்லேருந்து தரை கொண்டு போகிறது நம்ம தஞ்சி. அதுதான் நாங்கள் என்னது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். கடல்லேருந்து தரை கொண்டு போகிறது அப்படின்னா இங்கே உங்களை நாங்கள் கடல்லேருந்து என்ன சொல்ல முடியும்? டோட்டலாக கரை கொண்டு வந்துடுவோம், காப்பாற்றி விடுவோம், பாதுகாப்பை. ஏன் தெரியுமா? லித்தகூன லிமன் ஹல்ஃபக், உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாக அல்லாஹ். பின்னால் உள்ளவர் யார்? அந்த மக்கள். யார்? ஈஜிப்டில் உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, ஃபிரௌனை கடவுள் என்று அறிவித்து அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு அவங்க தானே கடவுள்னு சொன்னாங்க. இன்றைக்கு யாரும் கடவுள்னு சொல்கிறது இல்லையே. கடவுள்னு சொன்ன உங்களுக்கு பின்னால் உள்ள மக்களுக்கு என்ன அத்தாட்சியாக வணங்கிட்டா. குர்ஆனில் இது வரும், வகான வராஹும் மலிக், அவர்களுக்கு பின்னால் ஒரு மன்னர் இருந்தார் அப்படின்னு வருது. அந்த கப்பலை கொண்டு போகிற டைமில் சூரா கஃப்ல வரும், அந்த கப்பலை ஓட்ட போகிறாரு. வகான வராஹும் மலிக், அவங்களுக்கு பின்னால் ஒரு மன்னர் இருந்தார். பின்னால் என்ன? முன்னால் வணங்கிட்டா. பின்னால் என்ன? அவங்க போகிற வழியில் என்ன? ஒரு மன்னர் இருக்கிறார் அப்படின்னு வருது. அதுக்காக நீ கப்பலை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஓட்ட போட்டோம்னு என்ன செய்யும்? அதில் வரும். அதே மாதிரி தான் இது என்ன? ஹல்ஃபக், நீங்களை காப்பாற்றி அங்கே உள்ள மக்களுக்கு என்ன? அத்தாட்சியாக. வ இன்ன கதீரம் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், மிகவும் என்ன, அதாவது இந்த புறக்கணித்தவர்களாக, கணக்கெடுக்காதவர்களாக, உணராதவர்களாக எங்களது வசனங்களிலே அதிகமான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். இப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூழ்கி மரணித்தால் ஷஹீதுன்னு சொன்னாங்க. அது யாருக்குன்னா ஒரு முஃமினானவருக்கு, ஒரு ஈமான் உள்ளவருக்கு. அவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கருத்து முரண்பட்டார்கள். அவர் பாவத்திட பயணத்தில் இருந்தாலுமா, பயணமே பாவமான பயணம், அதில் இருந்து மூழ்கினாலுமா அப்படி என்று கருத்து முரண்பாடு இருக்கு. மூழ்கி மரணித்தால் அது வந்து அவர் நல்ல பயணமாக இருந்து, சாலிகான ஒரு பயணமாக இருந்து அவர் வந்து மரணிச்சார்னு சொன்னால், அவர் பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், கடனை தவிர அப்படின்னு. ஆனால் பயணமே பாவமாக இருக்கு. சினிமா ஹோலுக்கு போகிறது ஜம்மு செய்யலாமான்னு கேள்வி கேட்குறது, சரியா? இப்படி ஒரு டீம் இருக்கு. அபகரிக்கப்பட்ட பூமியில் சுன்னத் தொழில்மா, தொழுகு அங்கீகரிக்கப்படுமான்னு கேட்குது. காணியை களவெடுத்திக்கிறான், அதில் சுன்னத் தொழில்மா அல்லது பரல தொழில்மா அப்படின்ற ஒரு கேள்வி. கடை வர்த்தது காணி, சரியா? இந்த மாதிரி சாராயத்துக்கு பிஸ்மில்லா சொல்லலாமா? இந்த மாதிரி டீம் இருக்கு தானே. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு பயணம் ஒருத்தர் போகிறார். இவர் வந்து என்ன? இவர் மூழ்கினா ஷஹீதான்னு மட்டும் கருத்து முரண்பாடு இருக்கு. ஆனால் நிறைய அறிஞர்களுடைய முடிவு எப்படி என்னன்னு சொன்னால், அவர் ஒரு முஃமினாக இருந்து, ஒரு முஸ்லீமாக இருந்து, அவர் பாவியாக இருந்தால், பயணமும் பாவமாக இருந்தாலும் அவருடைய மூழ்குதல் அவருக்கு ஷஹாதத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். காரணம் ஆல்ரெடி அவர் ஈமான் இருக்குது, அவருக்கு சலாஹியத் இருக்கு, அல்லாஹ்வை நம்புகிற மனிதராகி, தௌஹீத் எல்லாத்துக்கும் மேலே, தௌஹீத் எல்லாவற்றுக்கும் மேலே. அதனால் அவர் ஷஹீத் என்றதுக்குள்ளே தான் வருவார் அப்படின்றார். இருந்தாலும் கருத்து முரண்பாடு ஒன்று இருக்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளோட பயணங்கள் பாவமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்றதுல மிகவும் கவனமாக இருக்கணும். நம்ம பாவியாக இருந்தாலும் பயணங்கள் என்ன பாவமாக இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கணும். ரைட். அதாவது பயணங்கள் பாவமாகினா பயணத்தில் பாவம் இருக்கிறது ஒரு பகுதி, பயணமே பாவத்துக்கான பயணமாகிறது இன்னொரு பகுதி. இந்த ரெண்டிலே நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ ஃபிரௌன் மூழ்கிற நேரத்தில் ஒரு செய்தி வருது, திரும்பிதான் நினைக்கிறேன். அதில் வந்து அந்த செய்தியை பல அறிஞர்கள் தாயிஃப்னு சொல்கிறாங்க. ஷேக் நாசருத்தீன் அல்பானி சில்சிலத்துல் ஹதீஸ் ஸஹீஹால அதை சஹீஹ் என்றார். ஃபிரௌன் இந்த வார்த்தையை சொல்லுகிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடலுடைய அதாவது இந்த களிமண்ணை எடுத்து ஃபிரௌனுடைய வாய்க்குள்ள என்ன செஞ்சார்? அடைத்தார். அந்த வார்த்தை சொல்லாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவரை வந்து அடைந்து விடுமோ என்பதற்கு. அப்படின்னா சில அநியாயக்காரர்களுடைய தௌபாவை மலக்குமார்களும் விரும்புவதில்லை. சில அநியாயக்காரர்களுடைய தௌபாவை அவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு ஒருத்த இஸ்லாத்துக்கு வரக்குள்ள முஸ்லீம்களை கொன்று வெட்டி அநியாயம் செஞ்சு ஊடுகளை இழக்க செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு ஒருத்த கடைசி நிமிஷத்தில் இஸ்லாத்துக்கு வர நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு வாருதுண்டா, அல்லாஹ்வை நம்ம அல்லாஹ்வோட அதிகாரத்துக்குள்ளே போயிடாது. ஆனால் மனசு என்ன செய்யும்?
இவ்வளோ அநியாயம் செஞ்சுட்டானே அப்படின்ற ஒரு வேதனை என்ன செய்யும் எங்களுக்கு இருக்கீங்க. அவன் இஸ்லாத்துக்குள்ளே வந்து அவன் பெரிய ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கக்குள்ள தாங்கலாம் இருந்துச்சு. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு சிறப்பான சஹாபியாக இருந்தார். ஆனால் நெருடல்கள் எல்லாம் அங்கே போனதுக்கான காரணம் இறுதி நேரம் என்றது தான். அவரோட வாழ்க்கையை வந்து திருத்திக்குள்ள நிறைய தியாகங்கள் செஞ்சு ஷஹீதா போனார். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு வரக்கூடாதுன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தார் அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஷேக் அல்பானி இதை என்ன செய்கிறாரு, சஹீஹ் என்று சொல்கிறாரு. அதை முழுமையாக சொல்ல விடாமல் அல்லாஹ் தஆலா அப்படி தடுத்தாண்டு. ஆனால் அந்த செய்தி தஈஃபாக இருந்தால் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம், தஈஃபாவோ சஹீஹாவோ இருந்தாலும் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னா, இந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறது வந்து சக்கராத்துடைய நேரம். சக்கராத்தில் 2 நேரம் இருக்கு. ஒன்று எங்களோட பேச முடிஞ்ச நேரம் ஒன்று இருக்கு. சக்கராத்துன்னா அது சக்கராத்தான். நாம் ஏதாவது வசியத்து பண்ணலாம், ஏதாவது சொல்லலாம், மரணம் என்று தெரிஞ்சாலும். இன்னொன்று இருக்குது, எல்லாரையும் நம்ம பார்ப்போம், ஆனால் அதுக்கு பின்னால் என்ன எங்களுக்கு எதுவும் பேசலை. இது மாலம் யுகர்கிர், தொண்டைக்குழி அடைஞ்சாச்சு. இந்த நேரத்தில் என்ன செய்யாது, அதாவது அங்கே அவர் அதாவது உயிரோடு இருந்தாலும் மாலம் யுகர்கிர் என்று வருது. கர்கரா, தொண்டைக்குள் உயிர் வந்து அடைக்கிற அந்த நேரத்தில் லா இலாஹ முஹம்மது ஸல்லல்லாஹு சொன்னாலும் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அந்த நேரத்தில் சொன்னதை தான் அல்லாஹ் தஆலா இங்கே என்ன செய்கிறான் சொல்கிறான். ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த நேரத்தில் மூழ்கி கர்கராவுடைய நேரத்தில், அதாவது பிரியக்கூடிய முந்திர நேரம் லா இலாஹ சொல்லி தந்திருப்பாங்க, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு மலக்குடைய உலகத்துக்குள்ள நம்ம வந்துடுவோம். அப்படி வந்தால் மனிதர் ரிட்டர்ன் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். இந்த நேரத்திலையும் அவர் என்ன செய்யலாம், இந்த உலகத்தில் தான் இருப்பார். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்றதே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது ஹதீஸ். அந்த நேரத்தில் நடந்த உரையாடலை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அல்லாஹ்வோட நடக்கக்கூடிய உரையாடலை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். நம்ம இதை புரிஞ்சு கொண்டோம்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் இங்கே ஜிப்ரீல் நடந்தது கூட அங்கே என்ன ஒரு முரண் இல்லைண்டா. ஃபிரௌனுக்கு மட்டும் தனியான அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, அப்போ உரிமை எடுத்த மாதிரி என்ன மாதிரி கேள்வியில் அதை என்ன செய்யாது, அதில் வராது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை மூழ்கடிக்கிற அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் வந்து வஜாவஸ்னா பி பனி இஸ்ராஈல் பஹர், கடலை தாண்டி அவர்களை நாங்கள் வெளியே வர செஞ்சோம். அப்போ அவர்கள் பார்த்து டீக்கிற நேரத்தில் அல்லாஹ் மூழ்கடிக்கிறான். அவ்வளோ நடந்த பிறகு இது மனிதனுக்கு எப்படி இருக்கும், அப்படி நடந்த இப்படி ஒரு சம்பவமே நமக்கு முன்னால் நடக்குதுன்னு வைக்கிறேன். நம்மளை விரட்டி ஒரு அநியாயக்காரர்கள் வராங்க, கடல் நம்மளுக்கு முன்கால புழக்குது, புலந்த பின்னால் நம்ம அதை தாண்டி போகிறோம். அநியாயக்கார படைகள் அப்படியே என்ன செய்யுது, அப்படியே மூழ்கடித்தாலும் நம்மளோட எத்திசம் நாஸ்திகம்னு சொன்னால், சுனாமி டைம்லேயும் கடல் புலந்தது தானே, சரியா? சுனாமி டைமில் கடல் அப்படியே வத்திச்சு. காற்று, பெருங்கொண்ட காற்று கடலை என்ன செய்யும், தண்ணியை முழுமை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றான். பூமியுடைய உள்ளெடுப்பு வந்து பூகம்பத்துக்கு முன்கால கடலில் வரக்கூடிய பூகம்பத்துக்கு முன்னே தண்ணியை உள்ளெடுக்க வாய்ப்பு இருக்கின்றான். அப்படி ஒரு இன்சிடெண்ட்டாக தான் இது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்லீஸ் ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தருவான். அதோடு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு ஈமான் உள்ள வேண்டிய சொல்லிக்கலாம், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு உலக சிஸ்டத்தில் தான் அல்லாஹ் தஆலா செய்வான். அது அப்படின்னா இந்த இடத்துல அந்த கடலாம் அப்படி நடக்காமல் இந்த இடத்துல அல்லாஹ் உள்ளுக்க என்ன வத்த செஞ்சு எங்களுக்கு காப்பாற்றி அவர்களை அழிச்சார். இப்படி தான் ஒரு மூமினை தான் எடுக்கணும். அது இந்த என்னது, அதாவது பௌதிகவியல் விதிகளோடு தான் அது நடக்குது. அது அற்புதம் தான். ஆனால் அல்லாஹ் அதை எப்படி அற்புதம்னா, எங்களுக்கு முன்னால் அது நடந்தது அற்புதம், அடுத்தவர்களுக்கு நடக்கலை அப்படி நினைக்கலாம் தானே. ஆனால் இந்த ஏத்திசம் விடாது. அதனால் நம்ம நினைச்சிடப்படாது இவங்களுக்கு வேற மாதிரி சிந்தனை வரும். அப்படியே தான் அந்த குரூப் ஃபஅதவ் அலா கௌமின் யஅகுஃபூன அலா அஸ்னாம் போகிறாங்க, காப்பாற்றப்பட்டு போகிறாங்க. சிலைகளுக்கு முன்கால உட்காந்து வணங்கிட்டிக்கிற ஒரு டீமை பார்க்குறாங்க இவங்க பனு இஸ்ராயல் டீம். பார்த்துட்டு காலு யா மூசா, மூசாவே இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவங்களுக்கு எவ்வளோ சிலைகளை வச்சு வணங்கிட்டீங்களா, அது மாதிரி எங்களுக்கும் தாங்கன்ற இந்த டீம் என்ன, அது மாதிரி எங்களுக்கும் சிலைகளை வணங்கணும், நாங்கள் வணங்குறதுக்கான ஒரு ஏற்பாடை என்ன செய்யுங்க. கால இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் அறியாத கூட்டம், அறிவில்லாத கூட்டம், மடத்தனமான கூட்டத்தினர் மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த பொறுமை மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை விட பொறுத்தாருன்றாங்க சொன்னாங்க. ஏனண்டா உலகத்திலே மிகப்பெரிய பொறுமை தெரியுமா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தேர்ச்சியாக படிச்சுக்கிற இடத்துல அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்த முன்கால பேசினான்னு வைங்களேன், உங்களால் வந்து நீங்கள் அதாபளிப்பீங்க. என்ன விளக்கம் கூட வரையில புகாரின்னு நீங்கள் கொண்டு பேசுறீங்க. அவன் என்ன சொல்லலாம், அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார், என்ன அறிஞராக இருந்தார் கேட்டால் ஒரு நியாயம். ஆனால் அவன் வந்து புகாரி என்றா நீங்கள் இந்த சாப்பாட்டு கடையை சொல்கிறீங்களா அல்லது இந்த புகை வாரது அதை சொல்கிறீங்களான்னு ஒருத்தன் கேட்டான்னு வைங்களேன், நமக்கு வந்து என்ன செய்யும்டா அந்த இடத்துல பேச்சு வராது. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது, இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் அறியாத கூட்டத்தினர் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் இல்லை சொல்லி காட்டுறான். இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு அம்சம். அதான் மனிதனுக்கு வந்து அதனால சொல்ல நல்லா படித்த ஒரு ஆளுக்கு கீழுக்கு படிப்பிக்கல, மேலுள்ளவனுக்கு வழங்கப்படுத்தலும். 1ஆம் ஆண்டு நேசரியில் இருக்கிறவனை போய் படிப்பிக்கிறேன், ஏன்னா அவன் வந்து ஆனாவா சொல்கிறதுக்கு அவனுக்கு விளங்காது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு தான் தேங்காயுடைய பாதி அதை அப்படி வரையணும் அப்படின்னு சொன்னானுங்களே, அவனால் அது கஷ்டம்.
அதனால் தலீம் சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது ஒரு பெரிய நியமத், ஒரு ஆற்றல், அது எல்லாருக்கும் இயலாது. அப்படி சிலவங்க அந்த பள்ளிவாசலில் டக்குனு இமாமை விலக்கி விட்டுருவாங்க, நம்ம நினைச்சாக்கள் எடுக்கணும், அப்படியெல்லாம் எடுப்பில்லை. அவன் கிடைச்சிருந்தா ஒருத்தன் அருள் நியமத், அவனை வச்சுக்க. அவனை ஏதாவது பிழைகள் இருந்தால் கூட பரவாயில்ல, மற்ற ஒழுக்க ரீதியாக சட்ட மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத வேறு பிழைகள் இருந்தால் அவனை வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இமாம் அவரை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு இமாம் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். அது 100 பேரில் ஒருத்தர் தான் கிடைப்பான். தலீம், டீச்சிங், அது எந்த பாடமாக இருந்தாலும் சரி, உலக பாடங்களாக இருந்தாலும் சரி, பெரும் பாடங்களாக இருந்தாலும் சரி, சயின்ஸு அது இதுகளை படிப்பிக்கிற ஆசிரியர்களோட திறமையை விட 1ஆம் ஆண்டு படிப்பிக்கிற ஆசிரியருடைய பொறுமை மிக சிறப்பானது. நீங்கள் படிப்பிச்சு பாருங்க உங்களோட பிள்ளைகளுக்கு. கேள்மண்டா, நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்து பாருங்கள் டெய்லி, சரியா? வைஃப்ட்டை கொடுத்துட்டு ஓடிடுவீங்க, சரியா? நீ தான் சரியா அது படிப்பீங்க, நம்மளுக்கு சரி வராது, பெரிய பிரச்சனை பேத்து முடிஞ்சிடும். என்ன, ஏன்னா நம்மளால் முடியாது. அந்த அதுதான் சொல்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அதில் பொறுமையை நீங்கள் உணரணும்னா, இப்படி ஒரு அருளை முட்டிச்சுட்டு வந்து அடுத்த செகண்ட் இன்னக்கும் கௌம், அதாவது என்ன, எங்களுக்கு இஜல்லனா ஆலிஹா, எங்களுக்கு தெய்வங்கள் எதுவும் இல்லையாண்டா, கடலை தாண்டி கொண்டு வந்தவரும் இப்படி சொல்கிறான்டா. இதுதான் விஷயம். அல்லாஹ் தஆலா இது எப்படி சொல்கிறான்டா, நீங்கள் இவ்வளோ நேரம் படிச்சிங்க தானே, கடலில் அல்லாஹ் தஆலா உங்களை காப்பாற்றுறான், உங்களை செய்கிறாண்டு, அதை அற்புதமாக செஞ்சு காட்டினாலும் கரைக்கு வந்தால் இதான் செய்வீங்கன்றான். அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், அந்த வசனங்களோட ஒப்பிட்டு பாருங்கள். கரைக்கு வந்தீங்கடா, பனு இஸ்ரேல் மட்டுமில்ல, நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க. விளக்கம் சரியா? உங்களோட விளக்கம் என்ன செய்யும்டா, அது இயல்பாக நடந்த மாதிரி காட்டும், அது ஏதோ அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கிற மாதிரி காட்டும். அதை உங்களை நாஸ்திகத்தில் கொண்டு போய் குஃப்ரில் கொண்டு போய் சேர்க்கும் இடத்துல சந்தேகம் இல்லை. இது எவன் அப்படி நம்புவான் தெரியுமா? இந்த உலகத்தில் அற்புதமாக நடந்தால் மட்டும்தான் அது இறைவன் சார்ந்தது அப்படின்னு. இந்த உலகத்துடைய பௌதிகவியல் விதிகளோடு தான் அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் நடக்கும். சில இடங்களில் மட்டும் அல்லாஹ் தஆலா கராமத்தாக நபிமார்களுக்காக அந்த பௌதிகம் எனக்குரியது தான், அவருடைய விதிகள் எனக்குரியதான். கரியானாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நெருப்பே நீ குளிராக மாறிவிடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அந்த அற்புத வசனத்தையும் வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க, நெருப்புடைய உச்சகட்டத்தன்மை குளிரண்டு, சரியா? அப்போது இது ஒன்று இருக்குது. அப்போ இதை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா, இதை நம்ம எப்படி சைத்தான்களை வழிகெடுக்கிறான் என்ற ஒரு இடத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுற மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்தில் வரக்கூடியது வந்து எந்த கடல், இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அல்லாஹ் கடல் என்று சொல்கிறாங்க, பஹர் என்று சொல்கிறாங்க. பஹர் என்று சொன்னால் நீங்கள் அரபில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு, அதாவது 4-5 கருத்து இருக்குது. பஹருடைய அடிப்படை தமிழ்லேயே கடல் அப்படி என்று சொன்னால் கடக்க முடியாத நீர்ப்பரப்பு என்றதுனால தான் கடல். கடக்க முடியாத நீர்ப்பரப்பு என்றதுனால தான் கடல் என்ற பெயர் என்ன செய்வது. கடலுக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆலி சமுத்திரம் அப்படி இருக்கலாம், ஆனால் கடக்க முடியாத ஒரு பகுதி என்றதுனால தான் அது கடல். அது இன்றைக்கு அடைமொழியாக கடலுக்கு மாறி இருந்தாலும், இன்றைக்கு அடைமொழியாக, அதாவது ஒரு சிறப்பு பேராக அடையாள பேராக மாறி இருந்தாலும், கடல் என்றால் கடலுக்கு, கடல் நாம் இன்றைக்கு எதுக்கு வழங்குறோம் அதுக்கு மட்டும்தானா கடல், அல்லது வேறு எதுக்கு நம்ம கடலை என்ன செய்யலாமா சொல்லலாமான்னா அசல் சொல்லுக்கு போகணும். அரபில் பார்த்தீங்கன்னா, அரபில் வந்து 3-4 கருத்துக்கு பஹ்ர்ன்றது அசலாக பயன்படுத்தப்பட்டது. அதாவது அதனுடைய அடிப்படை வடிவத்தை பயன்படுத்தப்பட்டது. மௌது லகுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்றுக்கு பயன்படுத்துறதில்ல. எப்படி என்றால் அல்லாஹ் தஆலா கடலை பிளக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறான், வழங்கிட்டா. அதனால் குர்ஆனில் வந்து பஹீரான்னு வருது. பஹீரான்னு சொன்னால் அந்த ஒரு ஒட்டகம் 5 தடவை குட்டி வந்து என்ன ஈன்றுட்டு சொன்னால் 5ஆவது தடவை ஆணாக இருந்தால் அது ஆண்கள் மட்டும் என்ன செய்வாங்க, அறுத்து சாப்பிட்டுருவாங்க அந்த ஒட்டகத்தை. பெண்ணாக அது குட்டி ஈன்றுட்டு சொன்னால் அந்த ஒட்டகத்தை என்ன செய்வாங்கன்னா காதை பொழந்து விட்டு அது யாரும் அதை டச் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு மடத்தனமான ஒரு வணக்கத்தை அவங்க வச்சுருந்தா அது அல்லாஹ் தஆலா என்னது பஹீரான்னு சொல்லி காட்டுறான். அப்போ பஹர பிளந்தானன்ற அர்த்தம், காதை புழக்கிறதால அது பஹீரான்ற அர்த்தம் வந்துருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் விசாலமானது, வணங்கிட்டா, விசாலமான இதுக்கும் பஹரன் என்ன செய்து சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னது இன் வஜத்னாஹு ல பஹரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பஹராக கண்டோம். அப்போ சிலர் இதுலேயும் பார்த்திக்கிறேன்னா என்னென்னா கடல் சத்தம் என்று ரசூல் அங்கே சொன்னார்கள் அப்படின்னு. என்ன ஒரு சொல்லுவாங்க, திடீர்னு இரவில் போகிறாங்க, போன உடனே என்ன சத்தம் முடி கேட்டு வேகமாக போகிறாங்க. போனால் ரசூலாக திரும்பி வந்துட்டுக்கிறான், ஒரு தலைவராக திரும்பி வந்துட்டுக்கிறாங்க. அப்போ அது ஹதீஸில் வரை வஜத்னாஹு பஹரா, அது வந்து என்ன பஹராக கண்டோம்னு. அதாவது ரசூலாங்க சொன்ன மாதிரி அதை மொழிபெயர்க்கிற அப்படின்னா கடல் சத்தம் தாண்டு. மதீனாவில் எங்கே கடல், விளங்கிட்டா? அது அந்த அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த ஒரு இல்லாட்டி இந்த கேள்வி வந்துடும். அப்போது கடல் சத்தம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒருவேளை பெரிய நீர்ப்பளப்ப சத்தம் அப்படி என்று சொல்லி கூட இந்த பஹருக்கு என்ன செய்யலாம், மொழிபெயர்த்தான்னு மொழிபெயர்க்கலாம் நம்ம சொல்ல போகிற விளக்குது. ஆனால் அந்த இடத்துல என்னென்னா ரசூலாங்க மிகப்பெரிய வீரராக இருந்தார், நல்ல தைரியமானவராக, வாசியானவராக, விசாலமானவராக இருந்தார். விசாலத்துக்கு இந்த பஹர் என்ன செய்யப்படும், யூஸ் பண்ணப்படும்.
விசாலத்துக்கு அந்த பஹர் யூஸ் பண்ணப்படும். அந்த இடத்துல தான் இந்த கவிதைக்கெல்லாம் அவுசானு ஷிஅரியா அதுக்கெல்லாம் பஹர் என்ற வார்த்தை என்ன செஞ்சிக்கும் அரபில் யூஸ் பண்ணப்பட்டு கவிதையுடைய அந்த இதுக்கெல்லாம். அதுபோல் இன்னும் பஹர் என்ற சொற்கள் வேறு வேறு விஷயங்களுக்கெல்லாம் நிறைய என்ன செய்கிறது யூஸ் பண்ணப்படுகிறது. ஸோ பஹர் என்றா மிக இதை சொல்லலாம் என்னென்னா ஒரு பரந்த கடக்க முடியாத ஒரு நீர்ப்பரப்புக்கு தான் பஹர் என்று சொல்கிறது. அது பிறகு அப்படியே காலப்போக்கில் கடலுக்கு அடையாளமாக என்ன செஞ்சிட்டு கடலுக்கு மட்டும்தான் பஹர் அப்படின்னு மாறிட்டு இப்போ இன்றைய கால வளமையில் பஹர் என்று சொல்லி என்ன குர்ஆனுடைய நடைமுறையில் எடுத்து பார்த்தா கூட நாங்கள் பஹர் என்று பயன்படுத்தின மாட்டோம். ஒருத்தர் புவியியலை படிக்கிறார், அவர் பயன்படுத்தினா அவர் இன்றைய மொழி நடையில் பஹரை விளங்கினாண்டா சிறுகடலுக்கு மட்டும்தான் விளங்குவார். அரேபியன் கடல் விளங்கிட்டா அல்லது அதாவது இந்த மத்திய தரை கடல், கஸ்பியன், கரிபியன் இந்த மாதிரியான கடலுக்கு மட்டும்தான் அவர் கடலை விளங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடல்னா அதுதான், மற்றது சமுத்திரம் ஓஷன் என்ன செய்வோம் சமுத்திரம்னு சொல்லுவோம். ஆனால் பஹர்ன்றது அப்படி இல்லை. குர்ஆனில் பயன்படுத்துகிற எல்லா பஹரும் எதெண்டா கடக்க முடியாத பெரும் நீர்ப்பரப்புக்கு தான் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு அதுக்கு முஹீத்ன்றான். ரைட்டா அல் முஹீத்துல் அத்லஸி அட்லாண்டிக் சமுத்திரம், ரைட்டா பெருங்கடல், தமிழில் பெருங்கடல் அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி அந்த சொல் என்ன செஞ்சிடும் ஹக்கீகா லுகவியா மொழியல் யதார்த்தம் மாறிக்கொண்டே இருக்கும். குர்ஆனுக்குரிய தஃசீர், குர்ஆனுக்குரிய விளக்கம், குர்ஆன் இறக்கப்படுற டைமில் அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தில் வைக்கணும். உதாரணம் மிஸ்கால் தர்ரா என்ன தர்ராவுடைய அளவுக்கு அவருடைய நன்மை இருந்தாலும் அவர் அதை கண்டுகொள்வார், தர்ராவுடைய அளவுக்கு தீமை இருந்தாலும் அவர் கண்டுகொள்வார். இன்றைக்கு தர்ரான்னு சொன்னால் எட்டம் அணு. இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட கேட்டால் தர்ரான்னு என்னன்னு கேட்டால் அணுன்னு சொல்லுவாங்க. தர்ராண்ட எறும்பு, ஒரு நுண்ணிய எறும்பு. இன்றைக்கு அணு அளவு நன்மையை கண்டாலும் அணு அளவு தீமையை கண்டாலும் சொல்கிறேன். அதுலேருந்து ஒரு குரூப் சயின்ஸ் விளக்கமும் சொல்லி விளங்கிட்டா. அப்போது அந்த லெவலுக்கு பேத்துட்டு நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் அந்த விளக்கம்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ அதை ஏற்கனவே ஐன்ஸ்டைன் சொன்னதெல்லாம் இல்லை நினைச்சு நான் சொல்லிக்கிறாங்க. மொழிபெயர்ப்பு பிள்ளை அதுலேயும் தப்சீர் வேறு ரைட்டா. இது போகிறதுக்கு காரணம் நம்ம மொழி ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் எதில் இறக்கப்பட்டது. அப்போ பஹ்ருன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குர்ஆனில் பஹ்ர் அப்படி என்று சொன்னால் கடல் தான் குர்ஆன் நடையில். ஆனால் பஹ்ர் என்ற சொல்லு கடலுக்கு மட்டுமல்ல பெருங்கொண்ட நிலப்பரப்புக்கும் யூஸ் பண்ணப்படும். அதனால் அல்லாஹ் ரப்பல் மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் வழங்கிட்டா பைனஹுமா பர்ஸஹுன் லா யப்கியான். இரண்டு கடல்களை அல்லாஹ் தஆலா சந்திக்க விட்டிருக்கிறான் என்பதை எல்லா தஃசீர் ஆசிரியர்களும் ஒன்று ஆறு ஒன்று கடல் என்றாங்க. ஒன்று ஆறு ஒன்று கடல், அது கடல்கள் தான். அது எப்படி மொழிபெயர்க்கின்ற பெரும் ரெண்டு நீர்ப்பரப்புகளை அல்லாஹ் சந்திக்க விட்டிருக்கிறான். அதை எப்படி நீங்கள் மொழிபெயர்க்கணும்? பெரும் கொண்ட ரெண்டு நீர்ப்பரப்புகளை அல்லாஹ் சந்திக்க விட்டிருக்கிறான். அதுக்கு இடையில ஒரு திரை இருக்குது. அந்த திரை உப்பு தண்ணியை இங்கே கொண்டு வராது, நீங்கள் குடிக்கிற தண்ணியை அங்கே கொண்டு வராது. இது ஆறுகளும் கடல்களும் சந்திக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உலகம் ஃபுல்லாகவே ரப்புல் ஆலமீன் ஒரு அத்தாட்சியை வச்சுக்கிறான். ஆறும் கடலும் சந்திக்கிறது, அருவிகளும் ஆறும் சந்திக்கிறது, அதே போல ஊற்றுகளும் கடலும் சந்திக்கிறது. இப்படி அல்லாஹ் ஒரு சுழற்சியை வச்சுக்கிறான். இந்த சுழற்சி முறை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறானே இது அல்லாஹ்வுடைய அருள். வஹாதா அத்புன் ஃபுராத் வஹாதா மில்ஹுன் உஜாஜ். இது உவர்ப்பானது, உப்பானது, இது இனிப்பான மதுரமானது, உங்களுக்கு குடிக்கலாம். இப்படி உலகத்தில் அல்லாஹ் ரெண்டு நீர்நிலைகளை வைத்திருக்கிறான் என்றதுக்கு பஹரான் என்றால். இதை விட்டுட்டு யூடியூப்ல பார்த்தீர்களா விஞ்ஞானிகள் இந்த ரெண்டு கடலை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஒன்னே இப்போ நம்ப தான் ஒன்று. யாரை நம்பணும்? இப்போ அந்த ரெண்டு கடலை கண்டுபிடிச்சி யூடியூப்ல போட்டாரு அவரை நம்பி தான் இப்போ தஃசீர் செய்யணும். இதுக்கு ஏன்னா நம்ம அந்த கடலை வைத்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அதை நம்பி நம்ம தஃசீர் செய்ய வேண்டிய என்ன செய்யுது இருக்குது. சில அறிஞர்கள் சொல்லி மிக்கிறாங்க, இந்த இடத்துல அந்த கடல் இருக்குது, இந்த இடத்துல அந்த கடல் இருக்குது அப்படின்னு சில கடல்களை சொல்லிக்கிறாங்க. இந்த வசனம் அதை மறுக்கல தான். ஒருத்தர் உண்மையிலே ஒரு கடலை காண்றாரு, இங்கே ஒரு கடல், இங்கே மதுரமான ஒரு சுவையோட ரெண்டு கடல் இருக்குது, அதை கண்டாருன்னா ஓகே. அது எப்படி அத்தாட்சி ஆகும்? பார்க்குறவனுக்கெல்லாம் அத்தாட்சி தான் குர்ஆன். குர்ஆனை நீங்கள் முதலாக விளங்குங்க. குர்ஆனில் எந்த வசனம் வந்தாலும் அது எல்லாருக்கும் அத்தாட்சி இருக்கணும். சூரியன் அத்தாட்சி என்ன, இவன் இந்த சூரியன் அத்தாட்சி என்றில்ல, சோலாருக்குள்ள என்னென்ன இருக்குது, அதுலேருந்து என்னென்ன கதிர்கள் வருது, அதுதான் அத்தாட்சின்னு நினைக்கிறான். சூரியனே அத்தாட்சி, சந்திரனே அத்தாட்சின்னு விளங்கணும். நீர் அத்தாட்சி என்ன, நீருக்குள்ளே போகல, H2O அதுக்குள்ளே போய்த்துருது, அது மட்டும்தான் அத்தாட்சி. H2O அத்தாட்சி தான், அது ரெண்டா பிரிக்கிறது, அது மூணா பிரிக்கிறது அத்தாட்சி தான், அதெல்லாம் சப்ஜெக்ட். தண்ணீர் அத்தாட்சி என்ன, நீ குடிக்கிற மாதிரி வச்சுக்கிறான், இதை குடிக்க இல்லாத மாதிரி வச்சுக்கிறான் தானே, இதுதான் அத்தாட்சின்றது. உன்னால் இதை செய்ய இயலுமா? இயலாது. இல்லை நாங்கள் அதை செய்கிறோம் தானே. என்ன தஹ்லியத்துல் மியாஹ் மாலிஹா, உப்பு நாம இருக்கிறத நீ மாத்திர இருக்கிறத நிகழ்றாய், நீயாக உருவாக்குறத பற்றி தான் இங்கே என்னது பேச்சு. உன்னால் ஏழுமானா நீ ஒரு மூலம் உனக்கு வேணும், ஏதோ இருந்தாலும் உனக்கு ஒரு அடிப்படையோண்டு வேணும் என்றதான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல வர்றது. இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்டா, ரெண்டு கடல்களை சந்திக்க விட்டிருக்கிறான் என்பது தஃசீர்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரியானது. எல்லா மக்களும் உணர்றாங்க. முகத்துவாரம் அல்லது ஆற்று முகம் விளங்கிட்டா, அப்படியே நம்ம ஆற்றுவா என்றாலும் ஒரு சொல்லுவாங்க. அங்கே போனோம்டா இது இங்கே கொஞ்சம் இங்கிலவர்களும் இந்த தண்ணி என்ன செய்ய கலக்கு தானா, ஆனால் அந்த தண்ணி குடிக்கல. கொஞ்சம் இந்த பக்கம் வரலாம் தண்ணி குடிக்கல. இதை வச்சவன் ரப் ஒன்னால் செஞ்சு காட்டுன்றாங்க. நீ விட செய்
பைனஹுமா பர்ஸஹ், அல்லாஹ் பர்ஸஹ் கொண்டு வச்சுக்கிறான், லா யப்கியான், ஒன்று கொண்டு மீறாது. இதானே அத்தாட்சி, எல்லாருக்கும் அத்தாட்சியே, பார்க்கிறவனுக்கெல்லாம் அத்தாட்சியே. இவங்க அப்படி செய்யல. ஒட்டகத்தை பார்த்தீர்களே, ஒட்டகத்தை ரிசர்ச் பண்ணிட்டீங்களாம். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா, அது எப்படி படைக்கப்பட்டது பார்த்தீங்களா? ஒட்டகத்தை அல்லாஹ் தஆலா ஏன் சொல்கிறான்டா, ஸ்பெஷலாக மாடும் தான் ஆடும் தான் எல்லாம் தான். ஒட்டகத்தை சொன்னி இவன் ஒட்டகத்தை பார்க்கறதால இதை விளங்காம ஒட்டகம் தான் ஸ்பெஷல் படைப்பா, மாடு ஸ்பெஷல் படைப்பு இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாட்டை பற்றி ஆட்டை பற்றி பாலை பற்றி எல்லாம் சொல்லி எப்படி அற்புதமான பாலை கொண்டு வரேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். விளங்கிட்டா? சுத்தமான ரத்தத்துக்கும் சாணத்துக்கும் இடையிலிருந்து நான் எப்படி பாலை கொண்டு வரேன்னு சொல்றான். அப்போ உடனே வந்து ஒட்டகத்துக்கு மட்டும்தான் சிறப்பு, ஒட்டகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது, மாட்டுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது, விளங்கிட்டா? ஆட்டுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. எல்லாத்தையும் சொல்றான். ஒட்டகத்தை பார்க்க வேண்டாம் என்ற உடனே இவங்க என்ன நினைச்சாங்க, ஒட்டகத்தில் ஸ்பெஷல் இருக்குது, அது மறுக்கல. ஒட்டகத்தை அல்லாஹ் தஆலா ஏன் சொல்றான், ஒட்டகத்தில் என்ன அற்புதங்கள் இருக்கு, ஒட்டகத்தை அல்லாஹ் தஆலா எப்படி, அது ஓகே. ஒட்டகம் மட்டும்தான்ன்றதான் இங்கே பிரச்சனை. ஒட்டகத்தை சிறப்புப்படுத்துறது அப்படி சொல்லல. அது அப்போ ஒட்டகத்தை படைக்க வேண்டாம், ஒட்டகத்தின் ஒழு முறியன்னு சொல்லுவாங்க அடுத்த பக்கத்தால், விளங்கிட்டா? அப்போ இது நம்ம என்ன புரிஞ்சு, ஒட்டகத்தை சொல்றாங்க. நீங்க ஒட்டகத்தை யூஸ் பண்றீங்களே, ஒட்டகத்தில் போறீங்களே, தின்றீங்களே, குடிக்கிறீங்களே, அது ஆற்றலை பார்க்கலையா? நான் எப்படி படைச்சிக்கிறேன்னு பார்க்கலையா? நம்ம வீட்டில் என்ன பார்க்கணும், ஆட்டை பார்க்குறோமா? மாட்டை பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஆற்றலை தந்தீங்க, அதை எப்படி தஸ்கீர் பண்ணிக்கிறீங்க, அதை எப்படி வச்சு போடுறீங்க, உங்களுக்கு எப்படி பிரயோசனம், இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்ல வரா. எல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, வெளிப்படையாளதுல அத்தாட்சின்னா இந்த பிரச்சனையால அங்கே தான் போகிறது. அப்போ வானங்களை பார்க்க என்ன பண்ணி, எந்த வானத்தை சொன்னான் அல்லாஹ் தஆலா? 7வது வானத்தையா? இந்த வானத்தை தான் சொல்கிறான். நட்சத்திரங்களை இந்த பார்க்குறதுல தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் புரிஞ்சுக்கோ. இந்த இடங்களெல்லாம் முக்கியமாக தாண்டிட்டு போகிறோன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வேறு எந்த சந்தர்ப்பங்களையும் சொல்ல கிடைக்குமே தெரியலை. இது ஓரளவு ரிலேட்டட் இல்லாட்டி கூட அதுதான் கடலுக்கும். அப்போ கடலுடைய அம்சத்திலே அல்லாஹ் தஆலா இதனால தான் அந்த கடலுடைய விஷயத்தை அல்லாஹ் தஆலா இப்படி இப்படி குர்ஆனில் நிறைய இடத்துல வருது. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா என்னது இந்த பஹர் அப்படி என்று சொல்கிறது எது? நீங்கள் வந்து அதாவது ஈஜிப்ட் நிலத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால், ஈஜிப்டுடைய வடக்கில் வைக்கிறது வந்து என்னது, அதாவது மெடிடேரியன்ஸ், விளங்கிட்டா? அதாவது மத்திய தரைக்கடல், அல் 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 பஹர் அல் முத்தவசி, விளங்கிட்டா? அதுதான் வந்து அந்த இடத்துல இருக்குது. பஹ்ருல் அபியத் அல் முத்தவசி, மத்திய தரைக்கடல் இருக்குது. அல்லது வந்து வரலாற்றில் வர டைமில் என்ன சொல்லுவாங்க, ரோமர்களுடைய கடல்னு சொல்லுவாங்க அரபில், விளங்கிட்டா? பஹ்ருர் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த பக்கத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அல் பஹ்ருல் அஹ்மர், செங்கடல், அப்புறம் அரேபியன் கடல் என்று அடுத்த பகுதிக்கு என்ன செய்யும், அது போகும். இப்படி தான் இருக்குது. அப்போ சூழ்நிலையில் அதெல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா சீனா இருக்குது. சீனா எடுத்தீங்கன்னா அங்கே 2 கல்ஃப் இருக்குது, இல்லைங்கிட்டா? அங்கே 2 விதமான கல்ஃப் இருக்குது. அது இங்கே இந்த இடத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ரஅசு முஹம்மத் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இல்லைங்கிட்டா? ரஅசு முஹம்மத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே என்ன சொல்லுன்னா, அதாவது இங்கே சும்மா என்னது ரஅசுல் ஹைமா, விளங்கிட்டா? ரஸ் தன்னூரான்னு சொல்லுவோமே, அது மாதிரி அங்கே ரஅசு முஹம்மதுன்னு இடப்பேர். அது அக்கபா இதுலேருந்து வரும். அடுத்து இன்னொரு கிராமத்தை பற்றி மாதிரி அதில் வரும். இன்றைக்கு அக்கபா சிட்டியெல்லாம் இருக்குது, விளங்கிட்டா? அந்த அக்கபா இந்த பகுதியிலேருந்து வருது அந்த ஒரு. அடுத்த இந்த பகுதியில் வந்து சுயஸ் கால்வாய் இருக்குது. இப்போ இதே நீங்கள் எடுத்துக்கங்க. இதில் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ எது இந்த செங்கடலில் மூழ்கினாரா, ஃபிரௌன் செங்கடலில் மூழ்கினாரா, அல்லது தூர்சினாவும் எகிப்து தானே? தூர்சினாவும் அதை சீனாவும் எகிப்து. அப்போ அதை தாண்டி இந்த சுயஸ் கால்வாயை தாண்டி போய் மூசா அந்த பக்கத்துக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல உள்ள கல்ஃப் சின்ன பகுதி சுயஸ் அந்த பகுதியில் இருந்தாரா, அல்ல அதை தாண்டி ஒரு கடல் இருக்கு அக்கபாவுடைய இதன்னு சொல்லி கல்ஃபண்டு, அதை தாண்டி போய் அந்த இடத்துல இறங்கினாரா ஒரு கேள்வி. அல்லது மேலுக்கு வந்து என்ன, அதாவது இந்த மத்திய தரை கடல் இருக்குது அந்த பகுதியால் போனாருன்னா அவன் எங்கே போனார்? எப்படி இப்போ இந்த பக்கத்தானே நம்ம போகலாம் தானே, பலஸ்தீன் பகுதிக்கு, ரஃபாஹ் பகுதிக்கெல்லாம் போகலாம், சீனாக்கும் போகலாம், சரி ஜோர்தானுக்கும் போகலான்னு வைங்க. இந்த எதில் அப்படின்னா குர்ஆன் வசனங்களை பார்க்குற டைமில் நிறைய அறிஞர்களுடைய விளக்கமாக எதிர்த்து சிலவங்க தஹதீத் பண்ணலை, வரையறுக்கல. சிலவங்க வந்து பெரும்பாலான அறிஞர்கள் செங்கடல் தான் செஞ்சுக்கிறாங்க, பஹ்ருல் அஹ்மரை தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்ல வஅன்தும் தந்துரூன், அவங்க மூழ்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்ற அல்லாஹ். செங்கடலை தாண்டி எப்படி பார்க்குறது? செங்கடலை தாண்டி போயிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த பக்கம் விளங்குமா? அவங்க மூழ்கிறது விளங்குற, இங்கே கரைக்கு வந்தால் மூழ்கினாங்க, அவங்க இந்த கரைக்கு வந்து மூழ்கினாங்களா? அவ்வளோ குயிக்காக தாண்டினால் ஒரு கேள்வி, சில கேள்விகள் அதில். இன்னொரு பகுதி என்ன, செங்கடலோ நீங்கள் மத்திய தரை கடலோ அல்லது இந்த கல்ஃபை சொன்னால், கல்ஃபுடைய அந்த சீன்னு சொன்னாலும் சரி, இந்த 2 கல்ஃபுடைய சீயை சொன்னாலும் இந்த கேள்விகள் என்ன செய்வார், பெரும் கொண்டு அகலம். அல்லாஹ் ஆலம். இது வந்து ஒரு புரிதல், சரியா? இதை தாண்டி இப்போ மூசா சமுதாயத்தினர் அங்கிருந்து பார்த்து இவங்க மூழ்கிறத என்ன செய்கிறாங்க, பார்த்தாங்களா? இது ஒரு கேள்வி ஒன்று அந்த இடத்துல வரத்தான் செய்யுது. அடுத்தது, இவங்க பெருங்கொண்ட வாகனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு போகல, 5 லட்சம் 6 லட்சம் பேர் நாட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க நைட்டுக்கு, சரியா? செங்கடலுக்கு எங்கே எவ்வளோ தூரம்? செங்கடலுக்கு ஈஜிப்ட்லேருந்து ஈஜிப்டுடைய பெரும்பகுதியே பாலைவனம் தான்.
ஈஜிப்டுடைய பெரும் பகுதி பாலைவனம் தான். அப்போ அந்த நைல் தான் அவர்களுக்கான பெரியோர் இது. சூடான் விளங்கிட்டா இந்த முக்கியமான பிரதேசங்களுக்கெல்லாம் நைல் நதி தான் மிகப்பெரிய இது. இப்போ எத்தனையோ பிரச்சனைகள் பேத்துட்டீங்க அண்மையில் உங்களுக்கு தெரியும். அப்போது நைல் நதி வந்து அந்த மத்திய தரை கடலில் என்ன செய்யுது, அந்த பகுதியிலேருந்தே சம்மந்தப்பட்டு கண்டு இங்கெல்லாம் ஓடுது. அப்பல கிளைகள்லாம் அதுக்கு என்ன செய்திருக்கு, 2-3 கிளை. ஆரம்பத்தில் கிளைகள் இருந்து அவைகள் என்னது வற்றி விட்டனன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு வசனத்தை எடுக்கக்குள்ள இதெல்லாம் 2000-3000 வருஷத்துக்கு முந்தைய உள்ள சம்பவத்தை எடுத்து அப்படி ஒரு கிளை இல்லைன்றப்பட நீ இன்றைக்குள்ள நதியை பற்றி பேசலாம். அன்றைக்குள்ள நதி வற்றியும் கூட என்ன செய்யலாம், சில நதிகள் இருக்கலாம், சில கிளைகள் இல்லைட்டா டெல்டான்னு சொல்லுவாங்களே அவைகள் எல்லாம் என்ன மூழ்கி கூட என்ன செய்யலாம், அந்த வறண்டு கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ இது எந்த இடத்துல இது நடந்திருக்கும் அப்படி இஸ்கந்தரியான்னு நீங்கள் எடுத்து, அதை வடப்பகுதியில் இஸ்கந்தரியான்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து என்ன 2 அகக்கிளை என்ன செய்யுது, அங்கே பிரிஞ்சு போய்த்து மத்திய தரை கடலில் போய் இணையுது. அப்போ அங்கிருந்தும் இது வருது. எங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து வாழ்ந்தாங்க, எவ்வளோ தூரம் செங்கடலுக்கு வந்து என்ன செஞ்சாங்க ஓடி போனாங்க அப்படி என்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வரத்தான் செய்யும். சரியா, யாருக்கும் அதில் வரும். அப்போது இதை எடுத்துனா இப்போ எல்லாருக்குமே செங்கடல் தான்ன்றது இன்னும் கொஞ்சம் ஒரு உறுதியாக விளங்கினதுக்கான ஒரு இது என்னென்னா, இந்த சுயஸ் கால்வாய் தோன்ற டைம் 1920 சச்சங்கள் அல்லது 30 சச்சங்கள் சரியா, அந்த அப்படி தோன்ற டைம் இந்த சுயஸ் கால்வாய் தோன்ற பிறகு தான் அந்த பக்கத்தால் அப்படி நடந்ததில்லை, வரலாறு ஃபுல்லாக அதை தோண்டிக்கிறாங்க. சரியா, ஏதாவது சின்ன சின்ன இதுகளாக கொண்டு போகிறது தோண்டி. இப்போ நவீன கால வசதி வந்த பிறகு அது பெரிய லெவலில் என்ன செஞ்சுக்கிறாங்க, தோண்டிக்கிறாங்க. அந்த மத்திய தரை ரோமுக்கும் அரபுக்கும் இடையில ஒரு லிங்க் ஏற்படுத்து. இப்போ தோண்டின பிறகு அந்த இடத்துல சில பராவோசுகளை விளங்கிட்டா ஃபிரௌனுடைய உடல்கள்னு சொல்லி நிறைய எடுத்தாங்களே, அப்படி எடுத்ததில் இவருடைய உடலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்கள. கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க சரியா, எடுத்தோடனே எல்லா அறிஞர்களும் ரிசர்ச் பண்ணி இதுதான் ஃபிரௌன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போது மாரிஸ் புக்கேல் அதனால தான் இஸ்லாத்துக்கு கேட்டார்னு இவங்க சொல்கிறாங்க. மாரிஸ் புக்கேல் ஃபராவோஸை பற்றி ஒரு புக் எழுதிக்கிறார், அதில் அவர் அது சொல்லவே இல்லை. ஃபராவோஸை பற்றி நம்ம ஆரம்பத்தில் தான் ஆரம்ப காலத்தை நம்பி நம்ம தான் மொழிபெயர்த்து எதை மாரிஸ் புக்கேல் இஸ்லாத்துக்கு வந்தது எவ்வாறு தமிழில் என்ன அந்த கட்டுரையெல்லாம் எடுத்து மொழிபெயர்த்து போட்டோம். ஆனால் மாரிஸ் புக்கேல் ஃபராவோஸ் புக்கில் வந்து அதை பற்றி என்ன செய்யலை, சொல்லவும் இல்லை. அப்போ இவர் தான் ஃபிரௌன் எப்படி தீர்மானிச்சது, இவரை இன்றைக்கு காப்பாற்றி எங்களுக்கு என்ன பிரயோசனம், நம்ம தான் கடவுள்ன்றே சொல்லலை. இப்போ இருக்கிற அல்லாவே மரத்துக்கு நிற்கிற காலத்தில் இருக்கிற ஏத்திசத்தில் இவரை யார் கடவுள்னு சொல்ல போகிறான். அப்போ இன்றைக்கு யாரும் கடவுள் ஒன்று நம்பினவங்களை தான் நம்ம ஏதாவது இப்படி வெளியே வந்து அடிப்படை நம்ம கடவுள் ஒன்று நம்பினமேன்னு யோசிக்கிறோம். ஒரு சாய்பாபாவை தூக்கி போட்டோம்னா ஒரு நியாயம்னு சொல்லலாம். ரைட்டு, இவர் வந்து என்னது ரைட்டு, இவர் வந்து கடவுள் இல்லை தான் இந்த பாருங்க இப்படி இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஃபிரௌனை கொண்டு வச்சு ஃபிரௌன்ன்ற ஒரு ஆளை கொண்டு பரவா வைக்கலாம் அல்லது உண்மை வைக்கலாம், அவரை கொண்டு வந்து வச்சு யார், எந்த சலஃப் அறிஞர்களும் இந்த தஃசீர் சொல்லலை. எந்த நவீன காலத்தில் உள்ள சலஃப் அறிஞர்களும் இந்த தஃசீர் என்ன செய்யலை, சொல்லலை. அப்போது அல்லாஹ் தாலாவும் சொல்லலை. அல்லாஹ் சொல்ற நுனஜ்ஜீக்க நஜ்ஜாண்டாலே விளங்குற அளவுக்கு தூக்குறது, அவ்வளோதான். நுனஜ்ஜீக்க பி பதனிக், உனது உடலை நம்ம காப்பா, லிமன் ஹல்ஃபக், உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு. இப்போ நீ வந்திக்கிறாய், அப்போ அல்ல பின்கால் உள்ளவங்க தானே, அவர்களுக்கு அத்தாட்சியாக நீ கடவுளில் நீ உன்னை நிலைமை பாரு என்றதை காட்டுவேன். அவங்களுக்கு தானே காட்டணும். இது என்ன அவங்களுக்கு காட்டி எங்களுக்கு காட்டினா கூட ஒரு நியாயம், அவங்களுக்கும் காட்டி நம்மளை பார்த்து அவங்க பார்க்கல நம்ம பார்க்க, அது எப்படி அத்தாட்சி சரியா. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு தான் காட்டுறான், பார்த்துக்க. வெறும் பிணம் அசையெல்லாம் என்ன செய்யறான் இருந்துட்டிக்கிறான், கடவுள் ஒன்று வாதிட்டா இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்போ இது ஒரு மிக முக்கியமான இடத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்போ இது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது என்ன, அங்கே ஒரு ஜியாரத், இங்கே ஒரு நல்ல மியூசியத்தை டெவலப் பண்ணி விட்டான். வணங்கிட்டா மியூசியத்தை ஃபிரௌனை பார்க்க போறேன்னு சொல்லி ரசூலானை ஜியாரத் பண்ணுறது, ஃபிரௌனை ஜியாரத் பண்ணுறது சரியா பண்ணி, அது உம்ரா பேக்கேஜில் ஃபிரௌன் ஜியாரத் உம்ரா பேக்கேஜ். என்ன அல்லாவோட அத்தாட்சியில் பார்க்க போகிறாங்களா, அல்லாவுடைய அத்தாட்சியில் பார்க்க போகிறாங்களாம்ட்டு அது ஒரு டெவலப் பண்ணி விட்டாங்க. விளங்கிட்டா, அப்போ நினச்சி பாருங்க, இதுவும் ஒரு ஆதாரமாக இவங்களுக்கு பேத்துட்டு, ஓ இன்னும் கொஞ்சம் எங்கட மக்கள் நினைச்சு இது 1500 வருஷமாக பிறவனை காப்பாற்றி வச்சுக்கிறாங்கன்னு நினச்சிருக்கிறேன், இந்த நூற்றாண்டில் தான் காப்பாற்றுன்னு தெரியாது. அப்போ இது வந்து ஒரு பிழையான நடைமுறை அங்கே இருந்தான். சில வேளை நம்ம இப்படியோ தஃசீர் சொன்னாலே தவிர என்னன்னா, ஃபிரௌன்ட உடல் தான் அது, அவன் வந்து என்ன, அதாவது அன்றைய கால சமுதாயத்திலேயும் அகப்பட்டு அவர்களும் பார்த்தா தூக்கி வீசி விட்டாங்க மறுபடி என்று சொன்னாலே தவிர, அப்படி சொல்கிறதுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு வலிந்து கொண்ட ஒரு விளக்கமாக தான் அது இருக்கும். அப்படி என்ன இன்னொரு வகையில் யோசிச்சுன்னா, நிறைய அறிஞர்கள் இன்றைக்குள்ள இஜ்திஹாதில் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பியதும் போனதும் ஃபிரௌன் மூழ்கடிக்கிறது செங்கடல் அல்ல, நைல் நதி அப்படின்றாங்க. விளங்கிட்டா, எல்லா வகையிலையும் பொருந்தி போகுது அந்த விளக்கம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வந்து அதாவது இது நைல் நதி தான் இதாக இருக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் மூழ்கடிக்கப்பட்டது. அப்போ அல்லாஹ் தஆலா பஹர் என்று சொல்கிறது மொழியில் எந்த வகையிலும் என்ன முரண் இல்லை. பெரும் கொண்ட ஒரு மனித இலகுவாக கடக்க முடியாத எல்லாத்துக்கும் குர்ஆனில் என்ன செய்யும், பஹர் என்ன செய்யும் வரும்.
அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்கிற மாதிரி குர்ஆனில் சில விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கள். அதாவது குர்ஆனில் சில இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பயன்படுத்துகிற எப்படின்னு சொன்னால் அல் எம் என்று பயன்படுத்துகிறான். வணங்கிட்டா ஃபிரௌனை நாங்கள் எம்மிலே என்ன செய்தோம், மூழ்கடித்தோம் என்று குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். பல இடங்களில் சொல்கிறான் எம்மிலே நாம் என்ன செய்தோம், ஃபிரௌனை மூழ்கடித்தோம் என்று சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா சொல்கிறான், சின்ன கை குழந்தை ஆகிக்கல அவரை எம்மிலே போடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அவரை என்ன, அதாவது எம்மிலே போடுங்கள், அது கொண்டு போய் கரையில் என்ன செய்யும், அது சேர்க்கும்னு சொல்கிறான். இப்போ பஹர்ன்னு சொன்ன ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூழ்கடிக்கப்பட்டதையும் அல் எம் அப்படின்னு சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மூழ்கடிக்கப்பட்டதையும் அல் எம்ன்னு சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டதையும் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், எம்ன்னு சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட அந்த இடம் இருக்குது சின்ன வயசில், அதையும் அல் எம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லுது என்னென்னா, நைல் நதியை அல்லாஹு தாலா இதில் என்ன செஞ்சுக்கலாம், சொல்லி இருக்கலாம். நைல் நதியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டு ஃபிரௌன் என்ன, அதாவது மூழ்கடிக்கப்பட்டான் என்ற கருத்து இந்த இடத்துல என்ன செய்யுது, மிகவும் பொருத்தமாகவும் என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா என்ன செய்தான், அவர்களை மூழ்கடித்தான் என்று மிக தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் சொல்கிறான். அதுக்கு போல நாங்கள் ஃபிரௌன் கட்டியவைகளையும் ஃபிரௌன் அங்கே ஆட்சி புரிந்தவைகளை நாங்கள் அதில் என்ன செஞ்சோம், அழித்தோம்னு அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், அதில் சொல்லி காட்டுறான். அடுத்தது இன்னும் மற்ற குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பின்னர் நாங்கள் கதாலிக வௌரஸ்னாஹா கௌமன் ஆகரின், நாங்கள் அடுத்த சமுதாயத்துக்கு அதை மீராதாக மீராதாக சொத்தாக கொடுத்தோம்னு சொல்கிறான்ல. இப்போ சொத்தாக கொடுத்தோம்னு சொன்னால் பனு இஸ்ரவேலர்களுக்கு இதை மீராதாக கொடுத்தோம்னு சொல்கிறான்ல. எது வௌரஸ்னாஹா பனி இஸ்ராயில், அதை நாங்கள் இந்த எகிப்தை பனு இஸ்ரவேலருக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், அப்போ அந்த என்னது அனந்தரமாக நாங்கள் கொடுத்தோம் என்றான். செங்கடலை தாண்டி அங்கே போயிட்டு அனந்தரமாக கொடுத்தோம்ன்றதை விட நைல் நதியை தாண்டிட்டு போகிறாங்க, அழிவு நடந்து முடிஞ்சதோட திருப்பி அவங்க இதை ஆள்றதுக்கு இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்கிறது மிகவும் என்ன செய்யுது, பொருத்தமாக்கி. சில அறிஞர்கள் அவங்க இல்லை அப்படியே போயிட்டுன்னு இப்போ ஷாமுக்குள்ளே தான் என்ன செஞ்சாங்க, அவங்க போனாங்க, இந்த பக்கம் வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இமாம் தபரி சொல்கிறாரு, நாங்கள் ரெண்டுலையும் கன்ஃபார்ம் பண்ணலாது, இரண்டில் எதையும் என்ன செய்யலாது, நம்ம உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா மிக தெளிவான வார்த்தையில் இதை சொல்லிக்கிறான். எகிப்தை நாங்கள் பனு இஸ்ரவேலுக்கு என்ன செஞ்சோம், கொடுத்தோம், அனந்தரமாக கொடுத்தோம்டா. அவங்க திருப்பி எகிப்துக்குள்ளே தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அப்படி இருக்கிற கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் அழைத்து கொண்டு என்ன செஞ்சுக்கலாம், சிரியாவுக்குள் நுழைந்திருக்கலாம், அந்த எல்லையில் அவர்கள் என்ன செஞ்சுக்கலாம், மரணித்து இருக்கலாம். அப்போ இந்த வாதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நைல் நதி என்பது மிகவும் பொருத்தமாக அந்த இடத்துல என்ன செய்து இருக்குது. நைல் நதியுடைய இடத்துல தான் அந்த இடத்துல என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் கடக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அது அவர்களுடைய வாழ்க்கையோட இது அவர்களுடைய அதிகாரத்தில் அவன் பெருமை அடித்து கொண்டிருந்தது நைல் நதியை வச்சு தான். கடலை வச்செல்லாம் என்ன செய்யலை, பெருமை அடி பார்த்தீங்களா, எனக்கு முன்னுக்கால மத்திய தரை கடல் இருக்குது, இங்கே செங்கடல் இருக்குன்னு அதை அவன் சொல்லிட்டீங்கல்ல. இந்த சமுதாயத்துக்கு எது அருளாய்க்குது எகிப்து மக்களுக்கு, அந்த நைல் நதியை வச்சு தான் ஃபிரௌன் நினைஞ்சான். அப்போது ஒன்றில் இந்த இப்போ இருக்கக்கூடிய நைல் நதியுடைய மெயினான அந்த லைன்லையோ அல்லது அதனுடைய கிளை லைன்கள்லையோ ஏதோ ஒரு இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன அதை க்ராஸ் பண்ணி இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளோ படையோடு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, செங்கடல் வரைக்கும் அவ்வளோ கிலோமீட்டர் போகிற அளவுக்கு ஃபிரௌன் வந்துன்னா இன்னும் டைம் ஒரு நாள் போகும் இல்லைங்களா. ஏன்னா அவ்வளோ பெரிய வாகனங்களோட ஸ்பீடாக போகிறதுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த தூரத்தை எடுத்து பாருங்கள், அப்படி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஒன்று அங்கே என்ன இல்லை. அப்போ அவ்வளோ தூரமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் போகணுமா இருந்தால் ஃபிரௌன் லேட்டாக தான் வாராக இருந்தால் அது ஒரு பனு இஸ்ரவேல் டீமே இங்கே இல்லை. ஃபிரௌன் மாளிகையில் இல்லை, எல்லா இடத்துல எல்லாரும் போயிட்டாங்கன்னு ஃபிரௌன் சும்மா இருப்பான்னு சொல்லி சொல்ல இல்லாத ஒரு சப்ஜெக்ட் ஒன்று என்னது அதில் இருக்குது. ஸோ இது அல்லாஹு ஆலம் நைல் நதி என்ற அந்த புரிதல் தான் மிகவும் சரியானது. காரணம் பஹர் என்பது இது போன்ற நதிகளுக்கு ஆறுகளுக்கு எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்யுது, பெருங்கொண்ட நிலப்பரப்புக்கு யூஸ் பண்ணப்படுறதுனால இந்த பஹ்ரைன் அப்படின்னு வரக்கூடிய குர்ஆனுடைய வசனம் அதை என்ன செய்கிறது சொல்கிறதுனால இந்த இடம் என்ன ஒரு பொருத்தமான ஒரு விளக்கம். இதுவும் என்னது ஒரு ஜித்திஹாதுக்குரிய விளக்கம் தான். ஆனால் இது மிகப்பெரிய புரிதல். இந்த உப்பு இருந்துச்சு அது இருந்துச்சு ஃபிரௌனோட அது குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் ஒன்று இல்லை, அதை வச்சு அல்லாஹ் பாதுகாத்தான்னு சொன்ன விஷயம் இல்லை. எங்க அடுத்து பாதுகாக்கிறதால லிமன் ஹல்ஃபக ஆயான்றதுல ஒரு பிரயோஜனம் என்ன, அந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான். இது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஆரம்பங்களில். ஒருத்தர் கீழே போட்டிக்கிறாரு, இவங்க மூசா நபியை இல்லை என்றாலும் இல்லை என்றுவாங்க போல, சுப்ஹானல்லாஹ் நபிமார்களை மறுக்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. என்ன அவரை நம்ம ஒன்றும் சொல்ல, அவர் ஹக்கீக்கா என்னது அதை சொல்கிற என்ன தரூரியான்னு நினச்சிக்க, அதாவது மறுக்க முடியாத யதார்த்தம் என்று அவர் மனசில் பதிஞ்சிட்டு சின்னத்தில் இது வளர்ந்த அடிப்படையில் விளங்கிட்டா. இதை உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களுமே ஆரம்ப சலஃப் அறிஞர்களுமே இப்படித்தான் சொல்லிக்கிறாங்க அப்படி என்று அவருக்கு தெரியலை. எங்களுக்கு ஃபஹ்முஸ் சலஃப் மிக முக்கியம் இந்த வசனங்களை விளங்குறதுக்கு விளங்கிட்டா. அப்போ இது ஒரு முக்கியமான இடம். நம்ம இதை புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால் அதாவது இந்த கடல் என்கின்ற ஒரு பகுதி இதைத்தான் என்ன செய்கிறது குறிக்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்ததாக இது ஒரு சுருக்கம், அந்த கடல் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் என்றது. இதை எகிப்துடைய நிலப்பரப்புகளை கொஞ்சம் வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு இன்னும் கொஞ்சம் விளங்கலாம்.
அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம் என்னன்னா, இந்த ஒரு வசனம் வருது, இந்த கடலோடு தொடர்புடைய அடுத்த வசனத்தை பாருங்க. வஸ்அல்ஹும், அவர்களிடத்திலே கேளுங்கள், அனில் கர்யா அல்லத்தி கானத் ஹாதிரத்தல் பஹர், கடல் ஓரத்திலே இருந்த அந்த கிராமத்தை பற்றி அவர்களிடத்திலே கேளுங்கள். கடல் ஓரத்தில் இருந்த கிராமம், அனில் கர்யா அல்லத்தி ஹாதிரத்தல் பஹர், ஹுதூர்ல ஹாதிர், அதாவது கடற்கரையில் இருந்தது அந்த கிராமத்தை பற்றி கேளுங்க. இது யஅதூன ஃபிஸ் சபத், அவங்க சனிக்கிழமையில் விரைந்து சென்றார்கள். இது தத்தீஹிம் ஹீதானுஹும் யௌம சபத்திஹிம் ஷுர்ரா, விளங்கிட்டா, அந்த மீன்கள் ஹூத், விளங்கிட்டா, ஹீதானுஹும் மிக வேகமாக மிதந்த நிலைமையில் அந்த இவைகள் ஷுர்ரானுக்கு நிறைய அர்த்தம் சொல்கிறாங்க. அவைகள் தண்ணி குடிக்கிறதுக்காக அல்லது அவைகள் மிகவும் கூட்டமாக அந்த சனிக்கிழமையில் அவ்வளோ நிரப்பமாக வரும், அந்த ஒரு கடல் பகுதியில் நிரப்பமாக வரும். அப்போது அந்த டைம் அந்த அப்படி பெரிய நிரப்பமாக வெறும் 2-3 மீன் பிடிக்கிறது கண்டு இல்லை, இது ஒரு பெரிய பிஸ்னஸ் லெவலில் உள்ள ஒரு அப்போ அந்த அளவுக்கு மீன் என்ன செய்யும் வரும். எப்படி ஒரு பொறுமையாகிற சனிக்கிழமை தான் என்ன ஃபுல் மீனும் வரும். அல்லாஹ்வுத்தாலா சோதனையில் தான் அருளையும் செஞ்சு வச்சிருப்பான். அப்போ அவ்வளோ வார டைமில் இது அதுவும் அவங்க அங்கே வேகமாக போவாங்க, அதை எடுக்கிறது பிடிக்கிறது போவாங்க. ஏன்னா ஹைத்தான் வயௌமலா யஸ்பிதூன், அவர்களுடைய அந்த லீவு நாள் அல்லாத நாள், சரியா, யௌமலா யஸ்பிதூன், அவர்கள் ஓய்வெடுக்காத அந்த நாளில் லா தஅதீஹிம் கதாலிக், ஓய்வு நாளில் பேர்த்து தான் அந்த மீனங்களை பிடிச்சிட்டு வந்தால் தான் ரெஸ்ட் நாளில் சரியாக வரும். ஆனால் அந்த மாதிரி இல்லாத நாட்களில் லா தஅதீஹிம், அது வராது. கதாலிக்க நப்லூஹும் பிமா கானூ யஃப்ஸுகூன், அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக இதை நாங்கள் அவர்களுக்கு சோதித்தோம். அவர்களை தடையை போட்டு அல்லாஹ் சோதிக்கிறான், தடையை போட்டு அல்லாஹ் சோதிக்கிறான். சூரா அராஃப் 163. இப்போ இது அல்லாஹ் பஹ்ர சொல்றான், இது ஒரு கிராமம் என்று சொல்றான், கடலோரத்திலிருந்து ஒரு கிராமம் என்றான். இது குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ வரையறுத்து வரல. ஆனால் தஃப்சீர் ஆசிரியர்கள் இது பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவை, அவங்கள்ட்ட தான் கேளுங்கன்றான். வஸ்அல்ஹும், யார்கிட்ட எந்த காலத்தில் சொல்றான்? ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் சொல்றான். வஸ்அல், அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். அப்போ பனு இஸ்ரவேல்கள் தான் இதை சொல்லணும். அவர்கள்ட்ட இது எதாக இருக்குது அப்படின்னா, ஜோர்தானில் ஐலாண்டு அறிமுகமான, இன்றைக்கும் அந்த ஐலாண்டு அதை சொல்கிறாங்க, ஐலாண்டு அறிமுகமான அக்கபா என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு அக்கபான்ற பேரில் அறிமுகமான ஒரு கிராமம் தான் இதுன்றாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு 2 கல்ஃபுகள் மாதிரி இருக்கேன்னு சொல்லி. அதாவது இந்த தூர் சீனாவுக்கு முந்தி உண்டு, அதை சீனாவுக்கு முந்தி உண்டு, சீனாவுக்கு புற உண்டு, தபூக்குக்கு மேலே. தபூக்கால போன மாட்டா, அதை சவுதியில் தபூக்கால போன மாட்டா அடைகிற முதலாவது அந்த கடல் விளங்குந்தானே, அந்த கடல் தான் ஜோர்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அக்கபான்ற சிட்டி. இன்றைக்கு அக்கபா சிட்டி அது டூரிஸ்ட் சிட்டி, சரியா, பெரிய டூரிஸ்ட் சிட்டியாக இருக்குது, சரியா. இன்றைக்கு என்னது, அதாவது சொல்லுவாங்களே என்னது, முன்தஜாத் அல் பஹ்ரில் மையத், டெட் சி ப்ராடக்ட்ஸ் வருதே, சரி. இது சம்மந்தமாக நம்ம கேள்வி டெட் சி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாமான்னு நம்மளை வச்சுக்கிறோம், டெட் சி ப்ராடக்ட் இல்லைட்டா. இங்கே அந்த மாதிரியான ஷெம்போ வருது, அது வருது, எல்லாமே டெட் சி ப்ராடக்ட்னு வருது. அது அழிக்கப்பட்ட இடம் தானே, இதை பயன்படுத்தலாமான்னு கேள்வி என்ன செஞ்சு, அதுலேருந்து தயாரிக்கப்படுறது பயன்படுத்தலாம். ஏன்னா நிலை மினரல்ஸ் எல்லாம் இங்கேருந்து வருது, அது ஒரு பகுதி, சரியா. இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 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 ஏரியாவில் இது ஐலா அக்கபான்னு சொல்கிற அந்த கடற்பிரதேசத்தால் என்ன செய்வார், அந்த ஓரத்தில் அந்த அக்கபா சிட்டியில் உள்ளவர்கள் தான் அவர்கள். ஒரு காலத்தில் அக்கபா ஐலா அந்த சிட்டியில் இருந்த மக்கள் தான் அவர்கள் என்று வரலாற்றில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போது இது கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லக்கூடிய, இன்றைக்கு அக்கபா அன்றைக்கு ஐலா, இன்றைக்கு ஐலான்னு என்ன செய்கிறாங்க, அந்த பழைய பேரை உயிர்ப்பிக்கிறதுக்காக அதையும் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு டூரிஸ்ட் ஒரு பாயிண்ட்டாக அதை செஞ்சுக்க அந்த ஏரியா மாறி சைத்தான் எல்லா இடத்துலையும் டூரிஸ்ட் பாயிண்ட் ஆகிட்டான். அப்போது இதில் என்னென்னா, அப்போது இது என்ன அந்த ஏரியாவில் இருந்த ஒரு கிராமம். இது அன்றைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு மர்கசன் திஜாரிய வழங்கிட்டா, அதாவது ஒரு பிஸ்னஸ் நகரமாக சிட்டியாக அது இருந்துச்சு. அதே போல் அரபி தீபகற்பத்துக்கு வெளியே இருக்கிற இன்றைக்கு வாஹா ஐலா, அதாவது ப்ரொஜெக்ட் போகுது, வாஹா ஐலான்னு சொல்லி ப்ரொஜெக்ட். ஐலா பழைய பேர், அக்கபா தான் பேர், ஆனால் அந்த பேரை வச்சு ப்ரொடக்ட் ஒன்று என்ன செய்யுது, இந்த ப்ரொஜெக்ட் ஒன்று என்ன செய்யுது, அதில் போகுது. இதில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி கால பகுதியில் தான் இது நடந்ததாக சொல்லப்படுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாங்களுக்கெல்லாம் பின்னால் பிறகு வந்த பெரிய ஒரு ஆட்சியுடைய காலப்பகுதியில், தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலப்பகுதியில் தான் இந்த அழிவு நடந்ததாகவும் வரலாற்றில் சொல்லப்படும். ஸோ அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஹாதிரத்துல் பஹ்ர்ன்னு அவங்களுக்கு அந்த கடல் என்ன செய்யணும், அதை ஞாபகம் வரணும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குறிக்கிறான் என்பது தான் மிக பெருவாரியான நிலைப்பாடு, கருத்து, வரலாற்று செய்தி. அடுத்ததாக குர்ஆனில் அது அழிவு ஏற்பட்டது. இது நம்ம என்னது புவியியல் சார்பாக படிச்சுக்கிறது, அந்த அழிவு இந்த இடத்துக்கு வந்துச்சு என்ற அறிவு நமக்கு என்ன செய்யணும், அதில் இருக்கணும். இது பனு இஸ்ரவேலர்ட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது எந்த காலப்பகுதியில், பிற்காலத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இல்லை, பிற்காலத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மம்லக்கா அந்த ஆட்சியுடைய காலப்பகுதியில் அது நடந்தது. தாலூத்துடைய அதாவது என்னது இந்த தாலூத்துடைய இது வருமே அந்த சம்பவம், அந்த வெற்றிக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இதான் அவங்களுக்கு கொடுக்குறான்.
அப்படி இருக்க டைமில் இவங்க அத்துமீறாங்க. அத்துமீறணும் நல்லா அந்த தண்டனையை கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அடுத்ததாக சூரா 3வது சம்பவம் சூரா கஹ்ஃப். சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா கடல்கள் சப்ஜெக்ட் நிறைய வரும் சூரா கஹ்ஃப்ல. சூரா கஹ்ஃப் 60-65 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இது கால மூசா லி ஃபதாஹ், மூசா தனது வேலைக்கார இளைஞருக்கு சொல்கிறாரு, ல அப்ரஹ் ஹத்தா அப்லுக மஜ்மா அல் பஹ்ரைன் அவ் அம்திய ஹுக்குபா, நான் வந்து மஜ்மா அல் பஹ்ரைன் அடையணும் அல்லது காலத்துக்கு நான் பயணிப்பேன். ஹுக்குபன் சொல்கிறது மிக நீண்ட காலம். சரியா? அஹ்காபா லாபிஹீன ஃபீஹா அஹ்காபா குர்ஆனில் வரும். அதாவது பெரும் கொண்ட காலங்கள் தங்குறது. அதை ஹுக்பன் அப்படியே போய்கிட்டே இருப்பேன், எனக்கு அதை அடையணும், ஹதிரை சந்திக்கணும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுக்கிறார். அப்போ இந்த ஃபத்தாஹ் யாருன்னு சொன்னால் யூஷா பின் நூன். யூஷா பின் நூன் என்றவர் தான் இந்த ஃபத்தா, அதாவது அவருடைய பொறுப்பாக இருந்தவர். இவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், பேரர், அப்படி வரியில் வந்தவர். இவர் யார்? யூஷா பின் நூன் என்றவர். இவர் நபியாக இருந்தார் என்றது முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய செய்தி. யூசுப் பின் நூன் தான் அந்த சிரியாவுடைய வாசல், விரிந்த சிரியாவுடைய வாசல்லேருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இறந்த பிறகு இவர் தான் என்ன செய்கிறார், பலஸ்தீனுக்குள்ளே அழைத்து கொண்டு, அதாவது அந்த ஷாமுக்குள்ளே அழைத்து கொண்டு என்ன செய்கிறார், இந்த பனு இஸ்ரேல் மக்களை கூட்டிக்கிட்டு போனார்ன்றது வரலாறு. இது முஸ்னத் அஹமதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இவங்க ஃபலம்மா பலக மஜ்மா பைனிஹிமா, அந்த அதாவது மஜ்மா அல் பஹ்ரைன் என்று வருது. அடுத்த வருஷம் எல்லாம் மஜ்மா பைனிஹிமான்றான். அந்த 2 கடல்களுக்கு இடைப்பட்ட பகுதியை அவர்கள் அடைந்த பொழுது, சேரும் இடத்தை அடைந்த பொழுது, நசியா ஹூத்தஹுமா, அவங்க அந்த கொண்டு வந்த மீனை சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்த மீனை பறந்துட்டாங்க. ஃபத்தஹத சபீல ஹுஃபில் பஹரி சரபா, அது என்ன செஞ்சுட்டு கடலில் வந்து வழியை என்ன செஞ்சுட்டு எடுத்துட்டு, சரபானா நீர் இல்லாமல் நீர் மறைக்கு நீர் இல்லாமல் அது அந்த வழியை எடுத்து அதுக்குள்ளே செஞ்சுட்டு கடலுக்குள்ளே போயிட்டு ஃபலம்மா ஜாவஸா, அப்போ கொஞ்சம் இவங்களுக்கு அது தெரியாது, இவங்க மீனை மறந்துட்டு போயிட்டாங்க. ஃபலம்மா ஜாவஸா, அவங்க அங்கே போன பிறகு கால் அலிஃபத்தா, சில குறைகள் அருள் தானே, இது ஒரு மறதி பார்த்தீங்களா, மறந்து அங்கே போயிட்டாங்க, அந்த மறந்தது தான் அடையாளம். அப்போது ஃபலம்மா ஜாவஸா கால், அவங்க அந்த இடத்த தாண்டின ஒரு கால் அலிஃபத்தாகும். அவர் சொல்கிறாரு, ஆத்தினா கதா, ஆனால் எங்களோட சாப்பாட்டை கொண்டு வாங்க, லக்கது லக்கீனா மின் சஃபரினா ஹதா நசபா, எங்களோட சாப்பாட்டை கொண்டு வாங்கணும், காலை சாப்பாடு, பால் சாப்பாடு, நைட் சாப்பாடு அப்படியே அப்ளை பண்ணிடப்படு. ஏன்னா இன்றைய காலம் வேறு, அன்றைய காலம் வேறு. அன்றைக்கு என்ன நடந்தது நமக்கு தெரியும். கதா சாப்பாடு என்ன செய்ய கொண்டு வாங்கன்றி. லக்கீனா மின் சஃபரினா ஹதா நசபா, இந்த பிரயாணத்தில் நிறைய என்ன செஞ்சிட்டோம்னாங்க, டயர்டாகி விட்டோம் அப்படின்றாங்க. கால அரைத்த இது அவைனா இல்லை, அவர் இதை தேடுறாரு, கிடைக்கல மீன். அப்போ நாங்கள் அந்த பாறையில் இருந்தோமே, ஒரு ஓரத்தில் இருந்தோமே, இன்னி நசீத்துல் ஹூத், அங்கே நான் வந்து மீனை என்ன செஞ்சுட்டேன், மறந்துட்டேன். ஒமா அன்சானிஹி இல்லை ஷைத்தான், என்னை மறக்கடிக்கிறது ஷைத்தான் தான் யூஷா பின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு ஒரு அதை ஞாபகப்படுத்துறது, ஞாபகம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் ஷைத்தான் தான். வத்தகத சபீல ஹுஃபில் பஹரி அஜபா, அது கடலில் வந்து ஒரு பாதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆச்சரியமாக. காலதாலிக்கமா குன்னா நபக, இதுதான் இடம், தான் நம்ம தேடின இடம். ஃபர்தத்தா அலா ஆசாரிஹிமா, விளங்கிட்டா, வந்த வழி அவர்கள் திரும்பி போனார். இதை தான் நம்ம இருத்திதான் முர்த்தத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். வந்த வழியை என்னது யூஸ் பண்ணுறது, ஃபர்தத்தா அலா ஆசாரிஹிமா, வந்த வழியை அவர்கள் திரும்பி போனார்கள். கசசா ஃபாலோ பண்ணி, அதை ஃபாலோ பண்ணி போனார்கள். ஃபவஜதா அப்த, அங்கே அப்படி போனால் ஒரு அடியார் நிற்கிறார். ஃபவஜதா அப்த மின் இபாதினா ஆத்தைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா வ அல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, அவருக்கு நிறைய நாங்கள் அறிவை எங்கள் பக்கம் இருந்து கொடுத்துருந்தோம், எங்களோட அடியார் ஒருத்தரை கண்டார். அப்போ அந்த மூசா அதோட நடக்கும். இந்த மஜ்மா உல் பஹ்ரைன் இது விளங்கிட்டா, இந்த மஜ்மா உல் பஹ்ரைன் என்றது எதுக்கு, இதை நீங்கள் அடுத்த வசனத்தையும் பார்த்துட்டு அந்த மஜ்மா, ஏன்னா எந்த ஏரியா கடல் வழங்கினா இதுவும் வழங்கணும். அம்ம சஃபீனா சூரா கஹ்ஃப்ல 79, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கப்பலை ஓட்ட போட்டுருவார். அப்போ இந்த மஜ்மா உல் பஹ்ரைன் எங்கே விளங்கினா கப்பல் ஓட்டப்பட்ட இடமும் என்ன செஞ்சிடலாம், விளங்கிடலாம். அம்ம சஃபீனா, அந்த கப்பலை பொறுத்தவரை ஃபக்கானத்லி மசாக்கீன யஅமலூன ஃபில் பஹர், கடலிலே உழைக்கக்கூடிய ஏழைகளுக்குரிய கப்பல் அது, கடலில் உழைக்கக்கூடிய ஏழைகளுக்குரிய கப்பல் அது. யோசிச்சு பாரு, மசாக்கீன ஃபில் பஹர், அவ்வளோ கப்பல். சரியா? அதனால தான் வந்து மிஸ்கீன் என்றவர் வந்து ஃபக்கீர் என்று வரக்கூடிய குர்ஆன் வசனத்தில் மிஸ்கீன் என்றவர் வந்து ஃபக்கீர்ன்ற அளவுக்கு வறுமை உள்ளவர் அல்ல என்று அறிஞர்கள் தாரீஃப் பண்ணாங்க. நம்மட பாஷையில் மிஸ்கீன் தான் கூட, சரியான மிஸ்கீன் ஆகிறாரண்டா அவர் தான் ஓவர் வறுமை. ஃபக்கீர் வந்து கொஞ்சம் ஒரு அளவில் தான் ஃபக்கீர்னு சொல்லிடுவோம். சரியா? ஆனால் எங்களோட தாரீஃபில் என்னென்னா மிஸ்கீன் என்றால் ஃபக்கீரை விட வறுமை. அதாவது அதாவது மிஸ்கீன் என்றவர் வந்து எனது ஃபக்கீரை விட ஒரு அளவுக்கு வசதி இருக்கிறவர், உழைப்பிரிக்கும் போதாமல் இருக்கும், உழைப்பிரிக்கும் போதாமல் இருக்கும். ஆனால் சொல்கிறேன், இந்த கப்பல் மூசாலன்னு சொல்கிற அந்த மசாக்கீனை அமலூன ஃபில் பஹர், கடலில் உழைக்கக்கூடியவங்களோட கப்பல் இது, அந்த மிஸ்கீன்களோட கப்பல் என்றது வரலாற்றில் சொல்கிறாங்க. என்னென்னா அதாவது இது வந்து அவங்களோட வாப்பா மூலம் அவருக்கு கிடைச்ச ஒரு மீராஸ் சொத்து, அதை வச்சு அவங்க ரெண்ட்டுக்கு கொடுத்து உழைச்சிக்கிட்டு, ரெண்ட்டுக்கு கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த உழைப்பு தான் அவங்கள்ட்ட. அரத்துவ நைபஹா, நான் அதை வந்து ஏன் ஓட்ட போட்டுட்டேன்னு சொன்னால், வக்கான வரா மலிக், அவங்களுக்கு பின்னுக்கால ஒரு மன்னர் இருந்தார். சரியா? அஹுதுக்குள்ள சஃபீனத்தின் ஹஸ்பா, ஒவ்வொரு கப்பலையும் அபகரித்து என்ன செஞ்சிருவாங்க, எடுத்து விடுவார்கள். இது சூரா கஹ்ஃப்ல 79 வருது.
அப்போது அந்த இடத்துல யார் மன்னர் இடத்துக்கும் சில இது வச்சுன்னு அந்த கப்பல் எடுக்கிறான்னா இந்த கப்பலை நீங்கள் மஜ்மாவுல் பஹ்ரைனை தீர்மானித்தா மன்னரும் இந்த அந்த பீரியடுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா மூசா காலத்தில் அந்த டைமில் ஈஜிப்டில் இருந்த ஃபராவோ என்னன்னா வேறு யார் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் பார்த்துடலாம். மூசா எப்போ இது போனார்? எகிப்திலிருந்து போன பிறகு தான். எகிப்திலிருந்து என்ன போன பிறகு, அல்லது எகிப்துக்கு அவங்க மீராஸ் கிடைச்ச எகிப்துக்கு ரிட்டர்ன் வந்தாங்கன்னு வரலாறு சொல்லுது அந்த காலப்பகுதியில் தான். அப்போது எந்த கடல் அப்படின்றதில் 2-3 கடல்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நான் சொன்னால் அதே கடலை நீங்கள் எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மஜ்மாவுல் பஹ்ரைன் அப்படி என்று சொல்கிறதுக்கு, அதாவது முதலாவது மத்திய தரைக்கடல், அதுக்கு பிறகு செங்கடல், அதுக்கு பிறகு வந்து இந்த கல்ஃபுடைய கடல், சரியா? இந்த பகுதிகளெல்லாம் அதில் என்ன செய்யும் வரும். இப்போ இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது முதலாவது இப்போ எந்த கடல் வந்து இதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூடுதலாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், முதல்ல உள்ள விஷயம், அதாவது இந்த நைல் நதிக்கு தானே. நைல் நதி நான் வடக்கில் 2 பகுதிகளாக பிரிகிறேன்னு சொன்னேன். அந்த வடக்கில் 2 பகுதிகளாக பிரிஞ்சு போய் இஸ்கந்தரியா அந்த பெரும் இதில் பிரிஞ்சு போய் மத்திய தரை கடலில் என்ன செய்யுது சந்திக்குது. அப்போது மஜ்மாஉல் பஹ்ரைன், இது கடலும் பஹ்ரைன்ற வார்த்தை நைல் நதிக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம், அந்த கடலுக்கும் சொல்லலாம்டா. அந்த இடத்துல 2 துருவங்களாக சந்திக்கக்கூடிய அந்த இடம் மத்திய தரை கடலை தான் இது என்ன செய்யுது சொல்லுது அப்படின்னு சிலரும், இன்னும் சிலர் வந்து இல்லை இது வந்து செங்கடலை குறிக்குது. ஏண்டா மத்திய தரைக்கடலுடைய நீரும் இந்த செங்கடலுடைய நீரும், நான் சொன்னேன் இந்த கால்வாய் வெட்டுற வரலாறுகள் வந்து ஒரு காலத்துலேருந்து இருக்கின்ற ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து இதுதான். அதாவது மத்திய தரைக்கடல், நீ கால்வாய் வெட்டி அந்த இந்த கணவாய் சரியா வெட்டுற இந்த காலப்பகுதிக்கு முன்னாலேயும் பலமுறை இந்த முயற்சி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த கடல் சந்திக்குதான் இந்த பகுதியால், அதாவது இந்த செங்கடல் பகுதியால் இந்த செங்கடலும் இந்த மத்திய தரைக்கடலும் ஒரு இடத்துல சந்திக்குது. இந்த இடத்தை தான் மஜ்மாஉல் பஹ்ரைன் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளோட பாசையில் மெப்ப பகுதி வச்சு தான் ஒரு காலடி வச்சா அங்கே ஒரு காலடி இல்லையா, அது பெரிய கிலோமீட்டர் கணக்கில் என்ன செய்யணும் போகணும், மெப்பில் ஒரு காலடி தான். அப்போது பெரும் பகுதி கண்டு நடந்து போகணும், அதைத்தான் இங்கே சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடம். ஆனால் நிறைய அறிஞர்கள் ரஅசு முஹம்மத் என்ற இடத்தை தான் என்ன செய்கிறாங்க மிகவும் பொருத்தமான இடம்னு சொல்கிறாங்க. ரஅசு முஹம்மத் என்று நீங்கள் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா மஜ்மாஉல் பஹ்ரைன் என்றால் அதாவது 2 கடல் பகுதிகளை வந்து ஒரு சேர்ற இடம், அவ்வளோ சந்திக்கிற இடம்ன்றதுக்கு அது தனியான ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும்னு இல்லை. நீங்கள் இங்கே ஒரு கடல் இருக்கு, அந்த ஒரு கடல் இருக்கு, அந்த கடல் அந்த மிக்ஸ் ஆகி ஒரு கடலாக போகிறதா இருந்தால் மஜ்மா தான் சேர்க்கிற இடம் தான். அப்போது இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஐலா அக்கபா சீனாவை கடந்த உறவு இருக்கக்கூடிய தபூக்கு லெஃப்டில் இருக்கக்கூடிய அந்த கடலும், இங்கே வந்து அதாவது இந்த சுயஸ் கால்வாய் இருக்கக்கூடிய அந்த சீனாவுடைய இந்த பகுதி உள்ள கடலும் 2ம் சேர்ந்து ரஅசு முஹம்மத் என்ற இடத்துல ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, சரியா? பெரிய ஒரு இடம். இந்த இடம்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மஜ்மாஉல் பஹ்ரைன் என்று சந்திக்கிறதுக்கு நிறைய தஃப்சீர் ஆசிரியர் என்ன செய்கிறாங்க இதை தர்ஜீஹ் பண்ணுறாங்க. இந்த இடம்தான் அவர்கள் என்ன சந்தித்த இடம். அந்த இடத்துல இருந்து தான் என்ன இந்த செய்தி என்ன செய்கிறது, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே போகிறாங்க, அங்கே தான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.